उमटवड नक्षत्र बरगण शीर्षम नक्षत्र दंडसो अस्किदंग जड काय दिए काय देना जे काय तेले वैराग्यम सेगाडी தொடர்ந்து கைங்கரியம் இல்ல செத்தனா ಅವರ ಕುಮಾರ್ तेरे झुक्कु ತಿಂದ ಜೀವಿ ಚೊಪ್ಪ கைங்கரியம் ಕನ್ನ ತನ್ನ ಕುಟುಂಬ ಕ್ಷೇಮಂಗ ಕನ್ನ ಮೇಲೆ ಮಾಡ್ತಾರೆ இன்றைய தினம் ஜெகத்குரு மதுரை கவியாழ்வார் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் பிரார்த்தனாலயம் வழிபாடு மன்றம் அதன் வாயிலாக எம்பெருமானார் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜரின் 1008வது திருநட்சத்திரம் திருவாதிரை திருநட்சத்திரம் என்ற இந்த சுபதினத்தை முன்னிட்டு கலியுக முனிவர் ராமானுஜர் என்ற தலைப்பிலே சற்று நேரம் உபன்யசிப்பதற்கு அடியனை நியமித்துள்ளார்கள். இந்த அற்புதமான வேளையிலே அடியேன் திரு சின்னகொண்டா CS குமரன் அவர்களுக்கு என்னுடைய விசுவாசத்தையும் கிருத்தகங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த ராமானுஜ வைபவத்தை நடத்தி கொண்டு வருகிறார். அவர் உடைய சிரத்தை நாம் எல்லாம் அனைவரும் பாராட்டக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகளின் வரலாற்றையும் அவருடைய கீர்த்தனைகளையும் பரப்புவதிலே அவர் சீர் பரப்புபவர் என்று போற்றப்பட வேண்டிய விஷயமாக அவரை பாராட்டுகிறோம். அவர் நாயகி சுவாமிகளின் சீர் பரவுபவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட அவருடைய சிரத்தையின் வாயிலாக அடியேனுக்கும் ஒரு வாய்ப்பு கிட்டுகிறது ஸ்ரீமத் பகவத் ராமானுஜருடைய வைபவத்தை பற்றி சற்று நேரம் பேசுவதற்காக. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கிங்காதொன்றுமில்லை கலியும் கெடும் கண்டு கொண்பின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி ஒளிதரக் கண்டோம் என்று சொல்லி இந்த கலியுக வரதனாக இருக்கின்ற பெருமாளுக்கே ஒரு ஆச்சாரியனாக இருந்து இந்த உலகத்திலே நாரணனை நாட்டிய கலியுக முனிவர் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் என்பதை இந்த பாசுரம் வாயிலாக நம்மாழ்வார் பாசுரம் வாயிலாக விண்ணப்பித்துக் கொள்கிறேன். அடியன் தாசன் ஆண்டார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये என்பது ஸ்ரீமத் பகவத் ராமானுஜருடைய போற்றுதல் தனியன் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்படுவது நித்தமும் அச்சுதனுடைய பாதார விந்தங்களை வணங்கி வருகின்ற இந்த உலக விஷய பற்றுகளிலிருந்து விடுபட்டு அச்சுதனையே சதா நினைக்கின்ற இந்த உலக விஷயங்கள் பற்றிலிருந்து விடுபட்டு என்றால் அதுகளை எல்லாம் இந்த உலக விஷய இன்பங்களை எல்லாம் ஒரு புல்லுக்கு சமானமாக விட்டுவிட்டு என்று சொல்லப்படுகிறது இந்த ஸ்லோகத்திலே. அப்படிப்பட்ட இந்த உலக விஷயம் ஒரு புல்லுக்கு சமானம் என்று சொன்னால் அதை அப்படியே விட்டுட்டு அப்படியே இருக்கலாம். அப்படி இல்லை, அச்சுதனுடைய பாதார விந்தங்களையே சதா நினைத்து கொண்டு அச்சுதனுடைய பகவான் யாரையும் நழுவ விடாதவன் அச்சுதன் என்று போற்றப்படுகிறான். அப்பேற்பட்ட கண்ணனுடைய திருவடிகளிலேயே சதா தியானித்து கொண்டிருக்கின்ற அந்த பகவத் ராமானுஜருடைய சரணாரவிந்தங்களிலே நாம் பணிவோம் என்பது இந்த தனியன் ஸ்லோகனுடைய அர்த்தம். ராமானுஜர் வைபவம் என்று நாம் அதிகப்படியாக போற்ற ஆரம்பித்தது அவருடைய 1000வது ஆண்டு. அவர் பிறந்தது 1017வது ஆண்டு திருவாதிரை திருநட்சத்திரத்தன்று சித்திரை மாதத்திலே அவருடைய அவதாரம். அதை கொண்டாடும் விதமாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்திலே வருகின்ற திருவாதிரை நட்சத்திர தினத்திலே நாம் அவருடைய வைபவமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட மகா ஆச்சாரியன் அவதாரம் செய்து 1008 ஆண்டுகள் ஆகிவிட்டன.
நட்சத்திரம் என்றாலே இன்னைக்கு நம்ம கொண்டாட வேண்டிய பிறந்த நாள்னாலே நட்சத்திரத்தன்னைக்கு தான் கொண்டாடணும். நம்ம வேற தினத்தன்னைக்கு கொண்டாடக்கூடாது. ஏன் தெரியுமா? இது ஒரு அறிவியல் முன்னேற்றமான ஒரு விஷயம், அறிவியல் சத்தியமான விஷயம். ஏன்னா ஒரு நட்சத்திரத்தை ஏன் கொண்டாடணும்னா, நம்ம தேதிகளை கொண்டாடுறவர்கள் கிடையாது, நம்ம திதிகளைத்தான் கொண்டாடுகிறோம். நமக்கு சூரியனுடைய திசையும் சந்திரனுடைய திசையும் வைத்துத்தான் நம் திருவிழாக்கள் அனைத்தும் கொண்டாடப்படுகின்றன. இப்போ ஏன் அடியேன் நட்சத்திரம் கொண்டாட வேண்டும்னு சொல்கிறேன்னா, இன்னைக்கு சாமானியர்கள் பிறந்த தேதியைத்தான் பிறந்த நாள்னு சொல்லி அதுவும் ஆங்கில தேதியை முன்னிட்டு கொண்டாடுறாங்க. ஏன்னா அது இல்லைன்னா நம்ம பிறக்கலைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அது ஒரு காரணத்துக்கோ ஒரு அடையாளத்துக்கோ வச்சுருக்கோம். நம்ம சான்றிதழுக்கும் மற்ற படிப்பு வகைராக்களுக்கெல்லாம் உத்தியோகத்துக்கெல்லாம் வச்சுக்கலாம், வியாபாரத்துக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் நம் ஆத்மாவுக்குண்டான விஷயம் எது சரியாகுது என்றால் அதுதான் நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம ராம நவமியை கொண்டாடுறோம். ராம நவமின்னு ஏன் சொல்கிறோம்? நவமி திதியிலே, என்ன சித்திரை மாசத்திலே எப்போது அவர் பிறந்திருக்கிறாரோ என்றால் அந்த திருநட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் வரும்போது தான் கொண்டாடப்படுகிறது, பங்குனி மாசத்திலே. அப்படின்னு சொல்லும்போது அவருடைய நட்சத்திரமும் திதியும் ஒரே நாளில் வரும். அது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? கண்ணனை எப்படி கொண்டாடுறோம்? கோகுல அஷ்டமின்னு கொண்டாடுறோம். அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் வருஷத்தில் ஒரு தடவை தான் சேர்ந்து வரும். நம்ம நாள்காட்டியில் பார்த்தோம்னா அந்த பிறந்த திதி ரோகிணி நட்சத்திரம், அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம், இது ரெண்டும் சேர்ந்து வர்றது வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான். அப்போ இதுதான் சேர்க்கை என்று அர்த்தம். இயற்கையாக நடக்கின்ற அந்த நம்முடைய பிறந்த நாளாக இருக்கின்ற அந்த நட்சத்திரமும் திதியும் சேர்வது என்பதனாலே இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரம் சேர்ந்திருக்கின்ற நாள். சித்திரை மாதத்திலே அவர் பிறந்தது சதுர்த்தி திதி என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட அருமையான அற்புதமான இந்த நன்னாளிலே இந்த கலியுக முனிவர் ராமானுஜர் என்ற தலைப்பை முன்னிட்டு அடியேன் பேசிக்கொண்டிருக்கிறேன். அது என்னங்க கலியுக முனிவர்? கலியுகம் என்ன? கலியுகம் என்னாலே என்ன தோன்றுகிறது நமக்கு எல்லாமே? கலியுகம் என்னாலே ஒரு ஆகாத போகாத விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கின்ற வேளை யுகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படித்தானே? கலியினால என்ன? நமக்கு கலிபுருஷன் பீடிச்சிட்டானா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, அப்படியே நம்ம இயக்கமே இல்லாமல் போயிடுவோங்கிறது போல ஒரு நினைவு இருக்குது. அப்படி இருக்கா? அப்படி கிடையாது. இன்னைக்கு எத்தனை அறிவியல் முன்னேற்றங்கள், எத்தனை வண்டி வாகனங்கள், எத்தனை தொலைபேசி, அப்புறம் அலைபேசின்னு சொல்லி என்னென்னமோலாம் கருவிகள் வந்துருச்சு. முன்னேற்றம் தானே ஆயிட்டு இருக்கு. அது என்னங்க கலி அவ்வளவு மோசமான யுகம்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுலையா இருந்துகிட்டு இருக்கு? ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குளிர்சாதன பெட்டின்னு சொல்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் சமைச்சதை ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாங்கிற அளவுக்கு நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இல்லையா? அப்படிலாம் அறிவியல் முன்னேற்றம் எப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு. கனப்பொழுதில் பறந்து போய் நம்ம விதேசத்துக்கெல்லாம் போகக்கூடிய விமானங்கள் பறந்துகிட்டு இருக்கே. அப்போ என்னங்க கலியுகம் மோசமான யுகம்னு சொல்கிறாங்களே, அது எப்படிங்க நம்ம ஏற்றுக்கிறது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு பிறக்குதா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கலியுகத்தில் எது கஷ்டமானது என்று சொல்லப்படுகிறது என்றால், ஆண்டவனை அறிந்து அவனை தியானித்து அவனை அடைவது மிக மிக கஷ்டமானது என்று சொல்லப்படுகிறது. எப்படி? ஆண்டவனை தியானித்து அவனுடைய சிந்தனையிலே இருந்து, இப்போ அடியேன் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜரை பற்றி சொன்னது போலே சதா அச்சுதனுடைய திருப்பாதங்களை தியானித்து கொண்டே இருப்பவர் ராமானுஜர். என்ன நம்முடைய ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகளை பற்றி சொல்லும்போது ஹுட்டினிம் பிசினிம் சல்னிம் ஹோங்கும், என்ன இப்போ படுக்கும் போதும் எந்திரிக்கும் போதும் இருக்கும் போதும் நடக்கும் போதும் என்ன உட்காரும் போதும் அப்படின்னு சொல்லி எல்லா வேளையிலையும் சுவாமியை தியானிக்கணும், பகவானை தியானிக்கணும்னு சொல்வது போல அவர் சதா தியானித்து கொண்டிருந்தால் அதுபோல நாம் செய்ய முடியுமா கலியுகத்திலேனா? அது சிரமமாகிவிடும். ஆண்டவனுடைய சிந்தனை, ஆண்டவனுடைய அறிவு பிறப்பதே சிரமமாகிவிடும் என்று சொல்வதுதான் கலியுகத்தினுடைய கஷ்டமான விஷயம் என்று சொல்லப்படுகிறது. அது எப்படி சுலபமாக்கப்படுகிறது என்றால், இது போன்ற மகான்களான ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் போன்ற மகான்களான அவர்கள் அவதரிக்கும் போது இது சுலபமாகிறது. அந்த அவதார விஷயங்களை நாம் கேட்டு அறிந்து அவருடைய தியானத்திலே நாம் ஆழ்ந்திருக்கும் போது அது சுலபமாகிறது என்று சொல்லப்படுகிறது. எப்படி? பகவத் தியானமே மிக கஷ்டம் என்று சொல்லப்படுகிறது. இந்த கல்யாணம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்னங்க கல்யாணம்ங்கிற வார்த்தைக்குண்டான பொருள்? நம்ம வீட்டில் நடக்கிற திருமணம்னு சொன்னால் அது கல்யாணம்னு சொல்கிறோம்.
சம்ஸ்கிருதத்தில் கல்யாணம், தமிழில் திருமணம்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த கல்யாணம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அடியன் ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அதில் அடியனுக்கு புலப்பட்டது, தென்பட்டது என்னவென்றால், மிக்க நன்றி டாக்டர் ராஜாராம் அவர்களே. அவர்கள் இந்த காலத்துக்கேற்ப என்ன ஆலவட்ட கைங்கரியம் பாகவதர்களுக்கு அவர் செய்கிறார். இது போன்ற விசிறிகளை இந்த சித்திரை மாதத்தை ஒட்டி அவர் இந்த அருமையான இந்த ஸ்ரீமத் பகவத் ராமானுஜருடைய திருநட்சத்திர தினத்திலே 1008வது திருநட்சத்திர தினத்திலே இந்த விசிறியை அனைத்து பாகவதர்களுக்கும் வழங்குகின்றார், பக்தர்களுக்கும் வழங்குகின்றார். அடியனுடைய கிருத்தகைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா கூடி குளிர்ந்தேலோர் எம்பாவாயின்னு சொல்றாங்க. அதுபோல எல்லாரையும் குளிர வைப்பதற்காக இயற்கையிலேயே ஏற்படுத்தப்பட்ட இந்த விசிறி. இப்ப இந்த கல்யாணம் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா, கலியை ஹானி செய்கின்ற விஷயம்தான் கலிஹானம்னு சொல்லப்படுகிறது. என்ன கல்யாணம் என்னன்னா, கலியை ஒதுக்கிவிடும், கலியை அடித்து விலக்கிவிடும். கலி ஹானின்னா அடிப்பதுன்னு அர்த்தம். கலியை அடிச்சு விரட்டுறது தான் கலிஹானின்னு சொல்றது தான் கல்யாணின்னு சொல்றாங்க, கல்யாணம்னு சொல்றாங்க. அப்ப கல்யாணம்னு சொன்னாலே கலியை விரட்ட வேண்டும். அப்படின்னா எந்த தோஷமும் இல்லாமல், எந்த தங்கு தடையும் இல்லாமல் ஆண்டவனை பிரார்த்திக்கின்ற தியானிக்கின்ற செயல் நமக்கு தடைபட்டு விடக்கூடாது. அதுதான் கல்யாணம் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் கலிஹானி. அப்பேற்பட்ட திருக்கல்யாண குணங்கள் யாருக்கு இருக்கிறது என்றால் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்குத்தான் இருக்கிறது. 16 கல்யாண குணங்கள் என்று சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட திருக்கல்யாண குணங்கள் உடைய அவனுடைய குணங்களை பரப்புவதற்கே அவதாரம் எடுத்தவர் தான் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். எப்படி இருக்கும் பாருங்க. அவருடைய திருக்கல்யாண குணங்களை இந்த பூ உலகத்திலே நிலைநாட்ட வேண்டும். இந்த பூ உலகத்திலே, இந்த மண்ணிலே, இந்த கலியுகத்திலே அவனுடைய விஷயமாக அனைத்து மக்களும் இன்புறுவதற்காக எல்லாவித கைங்கரியங்களும் ஏற்பாடு படுத்தப்பட்டு அவர் அந்த சம்பிரதாயத்தை நிறுவியிருக்கிறார். ஸ்ரீமத் பகவத் ராமானுஜருடைய பெயர்கள், முக்கியமான பெயர்கள், அவரை இளையாழ்வான் என்று சொல்வார்கள். இளையாழ்வான்னா ராமனுடைய தம்பி, இளைய ஆழ்வான் என்று தமிழிலே, தூய தமிழிலே சொல்லப்படுகிறது. அதுதான் அவருடைய பிறந்த தினத்தில் சூட்டப்பட்ட அவருடைய திரு மாதுலராக இருக்கின்ற மாமாவால், பெரிய திருமலை நம்பிகளால் சூட்டப்பட்ட பெயர் இளையாழ்வான் என்ற பெயர். பிறகு அந்த பெயரையே சம்ஸ்கிருதத்திலே ராமனுடைய அனுஜன் என்பதனாலே ராமானுஜன் என்று பெயர் சூட்டப்பட்டது, பெயர் வழங்கப்பட்டது. அவருடைய குருவால் பெரிய திருமலை நம்பிகள் பெயர் சூட்டினார் இளையாழ்வான் என்று. பிறகு அவருடைய குரு பெயர் சூட்டினார் ராமானுஜர் என்று. அப்படி இருக்கும்போது அவருக்கு மற்றொரு பெயர் உடையவர் என்ற பெயர் ஏற்பட்டது. உடையவர் என்ற பெயரை யார் சூட்டினார்கள் என்றால் நம்பெருமாளே சூட்டி இருக்கிறார். ஏன்னா இந்த உலகமும், இந்த பூ உலகமாக நாம் வாழ்கின்ற இந்த உலகமும், இந்த உலகத்தை விட்டு, இந்த பிரகிருதி மண்டலத்தை விட்டு அந்த நித்திய விபூதியான இது வந்து லீலா விபூதி. லீலா விபூதின்னா இருக்கும், இல்லாம இருக்கும். இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், ஒரு 100 வருஷம் கழிச்சு நம்ம இருக்க மாட்டோம். மறுபடியும் இன்னொரு ஜென்மம் எடுக்கலாம், இல்லை வைகுண்டத்துக்கு போகலாம், எது வேணா ஆகலாம். அப்ப இருக்கும், இல்லாம இருக்கும், இருக்கும், இல்லாம இருக்கும். இது வந்து ஒரு நிலையற்ற உலகம் என்பதனாலே லீலா விபூதி என்று சொல்லப்படுகிறது. அது என்னங்க லீலா? லீலானா நிறைய பேருக்கு விளையாட்டுன்னு சொல்லுவாங்க, லீலைன்னா விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. அது இந்த சம்ஸ்கிருதத்தில் லீலாங்கிற பொறுத்திருக்க இந்த வார்த்தைக்கு அர்த்தம் விசேஷமாக இருக்கிறது. என்னன்னா லீ என்ன இல்லை என்று அர்த்தம், லா என்றால் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம குழந்தைகளை படுக்க வைக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ என்ன சொல்லி படிக்க வைப்போம்? தூங்கும்போது லாலி 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 அப்படின்னு சொல்லுவோம். அது என்னங்க லாலின்னா? லான்னா இருக்கிறான்னு அர்த்தம். லீ என்ன அப்போதைக்கு தூங்கிடணும், நிரந்தரமாக தூங்குறது கிடையாது. லான்னா இருக்கிறான், ஆனால் கண்ணை உயிரோடு இருப்பான், கண்ணை வந்து மூடி அப்படியே அசந்து தூங்கிடுவான். அதான் லாலி. அதை திருப்பி போட்டோம்னா லீலா. என்ன, இந்த லீலா விபூதி நிரந்தரமாக எதுவுமே கிடையாது. என்ன, ஒரு திருவிழான்னு நடந்தா கூட, ஒரு பிரம்மோற்சவம்னு நடந்தா கூட கொடியேற்றமும் இருக்கும், கொடி இறக்கமும் இருக்கும்.
துஜா ஆரோகணம் துஜா அவரோகணம் அப்படின்னு சொல்லி திருவிழாவுக்கே அப்படித்தான் நினப்பு, என்ன அப்படித்தான் நிலை. அப்படி இருக்கும்போது இது ஆக்கத்துக்கும் ஆக்கத்துக்கும் அழிவுக்கும் உட்பட்ட உலகம் இந்த பூ உலகம். இதுதான் லீலா விபூதி என்று சொல்லப்படுகிறது. விபூதின்னு சொல்லப்படுகிறது. விபூதி என்ன, நம்ம தலையில் இட்டுக்கிற விபூதியை சொல்கிறோம்ல, அது எதுக்கு விபூதின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த பூமியிலிருந்து பஸ்பமாக எடுக்கப்பட்ட அந்த நீருங்கிறதுனால விபூதின்னு சொல்கிறோம். உலகத்தை தான் குறிக்குது விபூதி என்ன சொன்னாலே. அதே நித்திய விபூதி என்ன, இந்த பிரகிருதி மண்டலம், இந்த அழிவுக்கு உட்படக்கூடிய ஆக்கம், அழிவு, இருப்பு என்று இந்த முத்தொழிலுக்கும் உட்பட்டு இருக்கக்கூடிய இந்த லீலா விபூதியை கடந்து விரஜா நதி என்ற ஒரு நதியை கடந்து இருக்கின்ற வைகுண்டம் என்பதுதான் நித்திய விபூதி. அப்ப இந்த உலகத்துக்கும் அந்த உலகத்துக்கும் அதிகாரி, உரிமையாளர் யார் என்று நம்பெருமாளே, ஸ்ரீரங்கத்து பெருமாள் நம்பெருமாள். ஏன்னா இந்த உலகத்தையே படைத்து ஆட்டி படைக்கின்ற, காத்து ரட்சிக்கின்ற அந்த ஸ்ரீரங்கநாதர் அவரே பட்டம் தந்திருக்கிறார் உடையவர் என்று சொல்லி. என்ன உடையவர்? இந்த லீலா விபூதியையும் அந்த நித்திய விபூதியான வைகுண்டத்தையும் உடையவர், என்ன அதிகாரின்னு அர்த்தம். அவர் யார் என்றால் அவர்தான் இந்த ஸ்ரீமத் பகவத் ராமானுஜரான முனிவர் என்று போற்றப்படுகிறார். அப்படி ஒரு பெயர் உடையவர் என்று சொல்லி எதிராஜன் என்று போற்றப்படுகிறார். எதிராஜன் அப்படின்னு சொன்னா எதீந்திர பிரவணம் வந்தேன்னு சொல்லுவாங்க. எதீந்திர பிரவணம்னா மணவாள மாமுனிகளுக்கு உண்டான போற்றுதலுக்கு உண்டான விஷயம், அவருடைய சிஷியர்கள் அப்படின்னு சொல்லி போகும்போது இந்த எதீந்திர ராமானுஜர் என்று சொல்பவர்கள் என்ன சொல்லுவாங்கல்ல, எதிராஜன் சொல்லுவாங்க. நம்ம நிறைய இந்த எதிராஜனுங்கிற வார்த்தையை நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், சாதாரணமாகவே கேள்விப்பட்டிருக்கோம். சென்னையில் ஒரு கல்லூரியுடைய பேர் எத்திராஜ் காலேஜ், கேள்விப்பட்டிருக்கோமா? அந்த எத்திராஜ்னா என்ன, எத்திர விஷயம், எத்திராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்? எத்திராஜ்னா என்ன பேர் அர்த்தம்னா அது ராமானுஜருடைய பெயர் அர்த்தங்க. எத்திராஜ் காலேஜ்னா ராமானுஜருடைய கல்லூரின்னு அர்த்தம். ஆனால் சொல்லித்தர்ற பாடம் வேற வேறையா இருக்கலாம், ஆனால் பெயர், அந்த கல்லூரியோட பெயரே ராமானுஜர் பெயரில் தான் இன்னைக்கு அளவுக்கு விளங்கிட்டு இருக்குன்னா அதுதான் எத்திராஜர். சந்நியாசிகளின் அரசன் என்று சொல்லப்படுகிறார், எத்திராஜன் என்று சொல்லப்படுகிறார். எம்பெருமானார் என்று போற்றப்படுகிறார். என்ன, அவருடைய குருவான திருக்கோஷ்டியூர் நம்பியால் வழங்கப்பட்ட, அவருக்கு பட்டம் போல வழங்கப்பட்ட இந்த பெயர் எம்பெருமானார். அப்படின்னா எம்பெருமானா யாரு? பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அந்த அளவுக்கு கருணை ஒருத்தருக்கு இருக்கணும்னா அவருடைய நிகராக இருக்கக்கூடிய, கருணையே வடிவாக இருக்கக்கூடிய தயைக சிந்தோ அப்படின்னு சொன்னா கருணை கடல். அந்த கருணை கடலாக இருக்க வேண்டும் அல்லவா? அப்படின்னா அந்த நாராயணனுக்கும் உனக்கும் ஒன்றும் வித்தியாசமே இல்லை போலையே. அந்த அளவுக்கு பாகவதர்கள், பக்தர்கள் கூட்டம் பெருக வேண்டும் என்பதற்காக அந்த சம்பிரதாயம் எப்படி இருந்ததென்றால் ஞான மார்க்கமாக இருந்த சம்பிரதாயம், அனுமாத்திரமாக இருந்த சம்பிரதாயம். ஒருத்தருக்கு ஒரு நாமத்தையோ ஒரு மந்திரத்தையோ சொல்லி கொடுக்கணும்னா ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட கட்டளைகள் இருக்கும். அந்த கட்டளையெல்லாம் நிறைவேறினாத்தான் அவனுக்கு அந்த தகுதியே கிடைக்கும். அப்பதான் சொல்லி கொடுப்பாங்க. என்ன நாமம்? நாராயண நாமத்தை உபதேசிப்பதற்கே அவ்வளவு தகுதி இருந்தால் தான் உபதேசிக்கப்பட்டது ஒரு காலத்திலே. இன்னைக்கு சர்வசாதாரணமாக நாராயணாங்கிறோம். என்ன, அடியன்னு சமீபமாக கல்லூரிக்கெல்லாம் போய் ஓட்டப்பயிற்சியெல்லாம் செய்கிற பழக்கம் உண்டு. அப்படி பண்ணும்போது சும்மா பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பையன் ஒரு சின்ன பையனை பார்த்து கூப்பிட்றான், ஏய் ஊத்தப்பல்லு நாராயணா அப்படின்னு கூப்பிட்றான். என்னடா ஊத்தப்பல்லு நாராயணாங்கிறன்னா, அவனுக்கு பல்லு ஒன்று சொத்தங்க, அவன் பேர் நாராயணா, ஆனால் வச்ச பட்ட பேர் ஊத்தப்பல்லு நாராயணா. அவனுக்கு ஒரு நல்ல புண்ணியம் போய் சேரட்டும். அப்படி போல இந்த நாமம் எவ்வளவு சகஜமாகி விட்டது பார்த்தீங்களா? ஏன்னா நாராயணா காப்பின்னு வச்சிருக்காங்க. ஏன்னா எத்தனை விஷயங்களை நாராயணனை பார்க்குறோம் நம்ம. அந்த நாமம் கிடைப்பதற்கே அரிதாக இருந்த காலம் ஒன்று, 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அதை இவ்வளவு சகஜமானதற்கு காரணமாக இருக்கிறவரே இந்த ராமானுஜ முனிவர். என்ன, இன்னைக்கு நம்ம போட்டுறோம்ல ராமானுஜ முனிவர், இவர் தான் அதற்கு காரணம். அப்படி அவர் சகஜமாக்குறதுனால பகவானே இறங்கி வந்துட்டாரோ என்கிற அந்த யோசனையிலே அவருடைய குரு திருக்கோஷ்டியூர் நம்பி, நீ எம்பெருமான் இல்லைன்னாலும் பரவாயில்ல, எம்பெருமானே ஆனாரோ அப்படின்னு சொல்லி எம்பெருமானார் என்று பட்டம் கொடுத்திருக்கிறார். அவரே ஆகிட்டு வரோ அப்படின்னு சொல்லி எம்பெருமானார் என்ற பட்டம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இப்படி பல பெயர்கள் இந்த பகவத் ராமானுஜருக்கு போற்றுதல் விஷயமாக அவர் பெற்ற பெயர்கள், என்ன பெற்ற பெயர்கள். அப்படி இருக்கும்போது இந்த கலியுகத்திலே ராமானுஜ முனி, கலியுக முனிவர் ராமானுஜர் அப்படின்னு சொல்லும்போது கலி என்னன்னு பார்த்துட்டோம் நம்ம. கலியுகம் எத்தனை வருஷங்க?
யாருக்காவது கணக்கு தெரியுமா? தெரிஞ்சவங்க பதில் சொல்லுங்க, சும்மா ஒன்றும் பயப்படாதீங்க. என்ன சுவாமி? கலியுகம் சொல்றோம். கலியுகம் எத்தனை வருஷம் தெரியுமா? 4,20,000 120 வருஷங்கள் சொல்றோம். கலியுகம் 4,120 ஆண்டுகள் கலியுகம்னு சொல்றோம். இப்போ எவ்வளவு முடிஞ்சிருக்குன்னா 5,130. என்ன 130? அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கு. இப்பவே களி முத்திருச்சுங்கிறா. எங்க முத்தி இருக்கு? இப்பதான் ஆரம்பமே ஆயிருக்கு. என்ன இந்த ஆரம்பமான நிலையில இருக்கிறதுனால தான் நம்ம ராமானுஜரை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லாட்டி அது கூட மறந்துடுவாங்கல்ல. அப்படிதான் போகும் கலியுகம் இனிமே. அப்படின்னு சொல்லும்போது இந்த கலியுகத்தினுடைய சுபாவம் எப்படின்னா, அடியேன் சொன்னது போல கலியுகத்தினுடைய முக்கியமான சுபாவம் பகவானை மறக்க செய்வது. பகவானை மறக்க செய்வது வேற எதுவுமே கிடையாது. விஞ்ஞான முன்னேற்றம் ஒரு வகையில் போய்கிட்டே இருக்கும். எல்லாமே என்ன அறிவியல் முன்னேற்றம் சொல்றது எல்லாமே அஜ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது. விஞ்ஞானம் என்றாமே அஜ்ஞானம், ரெண்டுமே வித்தியாசம் இல்லை. அப்படி நம்மளை பகவானை மறக்க செய்கிற அளவுக்கு இங்கே முன்னேற்றம் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? இது எல்லாமே ஒரு காலத்தில் மண்ணா போகிற விஷயம்தான். இன்னைக்கு நம்ம இந்த திரைப்படங்களை ஒரு காலத்தில் போய் வெள்ளித்திரையில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படி பார்க்கும்போது என்ன நினச்சோம்? பெரிய அதிசயம்பா. என்ன எங்கேயோ ஒரு காட்சியை காட்டில் பிடிக்கிறத என்ன இந்த திரையில் அவ்வளோ அழகாக அப்படியே பிரத்யட்சமாக காட்டுறாங்களே அப்படின்னு அதிசயப்பட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? வீட்டில் உட்காந்து பார்க்குறதுக்கே ஒரு சின்ன பெட்டி வந்துச்சு, சின்ன திரைன்னு சொன்னாங்க. அது எங்கேயோ ஒரு விதேசத்திலிருந்து ஒரு பெரிய கம்பியை வச்சு அந்த காற்றலையை இழுத்து பிடிச்சி அந்த பெட்டியில் வச்சு காமிச்சாங்க. அது ஒரு பெரிய அதிசயம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன பெட்டி, என்ன நம்ம துணிமணியெல்லாம் தூக்கிட்டு வரோம்ல, அந்த பெட்டி மாதிரி ஒரு பெட்டி வந்துச்சு. அந்த பெட்டியில் இன்னொரு சின்ன ஒரு பெட்டி மாதிரி இருக்கும். அதை பொருத்தினோம்னா திரைப்படத்தை எங்கேருந்தும் பார்க்கலாம். நம்ம என்ன பிடிச்சி வச்சு அந்த சின்ன ஒரு டேப்புன்னு அதில் பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த பெட்டி அந்த இது போயிடுச்சு. அப்புறம் தட்டு வந்துச்சு. அந்த தட்டை போட்டு அதில் உள்ள செலுத்தினா பார்க்கலாம். இப்போ ஒன்றுமே கிடையாது, இத்தனோண்டு ஒரு சிப்பு, அதை போட்டால் பார்க்க முடியுது. இப்படி இவ்வளவு முன்னேற்றம், எவ்வளவு மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்முடைய மகிழ்ச்சி அளவை பார்த்தோம்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்மளுடைய நேர செலவிடுதலை பார்த்தோம்னா அதே மாதிரி தான் செலவிட்டு இருக்கோம். கூடுதல் செலவிடுதல் அந்த பொழுதுபோக்குக்காக பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம தியானம் நமக்கு நிலை பெறும், எப்படி நம்மளுடைய ஆராதனை நிலை பெறும் அப்படி சொல்றதுனாலே இது எல்லாமே மாறுதல்களுக்கு உடையது. இன்றைக்கு நீங்கள் போற்றிக்கிட்டு இருப்பீங்க ஒரு விஷயத்தை, நாளைக்கு அது காணாமல் போயிடும். அப்போ இது போன்ற போற்றுதலுக்கு உரிய விஷயங்கள் காணாமல் போயிட்டு இருக்கே. அப்போ எது நிலையானது என்றால், இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ராமாயணத்தை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ராமாயணத்தை திரைப்படமாக பிடிச்சி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்திலே வருகின்ற நாடக நடிகர்கள் அதில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ உலகத்திலேயே நிலையாக நிற்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீமத் ராமாயணம் நின்றுட்டு இருக்குங்க. எத்தனை தடவை பார்த்துருக்கோம் ராமாயணத்தை திரைப்படமாக நம்ம சின்ன திரையில். ஏன்னா பெரிய திரையில் பார்க்குறோம், சின்ன திரையில் பார்க்குறோம், மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருக்கோம். சொற்பொழிவை எத்தனை தடவை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடியேன் இன்னைக்கும் என்ன ஸ்ரீமத் ராமாயணத்தை இப்போ யுத்த காண்டம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அடியேன் யுத்த காண்டம் கேட்கும்போது ஒரு ஆச்சாரிய புருஷர் இருந்தாராம், மாத்வ சம்பிரதாயத்தை சேர்ந்தவரோ யாரோ ஒருத்தர். அவர் ராமாயணத்தை ஏற்றும் போது எல்லா காண்டமும் என்ன ராமன் பாலகாண்டம், அப்புறம் ஆரண்ய காண்டம், அப்புறம் யுத்த காண்டம்லாம் வந்துட்டு வருது. யுத்த காண்டத்தை விட்டுட்டு கிஷ்கிந்தா காண்டம் விட்டுட்டு யுத்த காண்டம் வரணும். யுத்த காண்டத்தை விட்டுட்டு அவர் பட்டாபிஷேகத்துக்கு போயிட்டாராம். என்னன்னு கேட்டால், அப்போ யுத்த காண்டம் நான் ஏற்றும் போது வேற நாட்டுக்கும் நமக்கும் சண்டை வந்துருமோ என்ற பயம் அவருக்கு இருந்ததான். அது வர்றது போல இருந்ததுனால அதை விட்டுட்டு போயிட்டாராம். அப்படி ஒரு மிக பெருத்த ஞானிகளுக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டது. இப்போ அடியேன் யுத்த காண்டத்தை கேட்டுக்கிட்டு இருந்தேன். கேட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி ஒரு என்ன விதேசத்துக்கும் நமக்கும் உண்டான ஒரு பிரச்சனை வருது. எவ்வளோ அதிசயமாக இருக்குது தெரியுமா? சில பிரச்சனை நல்ல காரியத்துக்கும் வந்தே ஆக வேண்டும் என்றால் வரட்டும். சீதையை மீட்பதற்காக ராமன் யுத்தம் செய்தார் என்றால் அது சரியான தர்ம யுத்தம் தானே. தர்ம யுத்தம் வருவதில் தவறில்லை. ஏன்னா நமக்கு ஒரு தர்மம், நம்முடைய சனாதன தர்மம் நிறைவேற வேண்டுவதற்காக எந்த யுத்தமும் எந்த அளவுக்கும் செய்யலாம், சேதாரம் குறைவாக இருந்தால் நன்மை, அவ்வளவுதான். அதான் நம்ம புரிதலுக்கு உண்டான விஷயம். அப்படி இருக்கும்போது ஒரு காலத்தில் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் இருக்கும்போது என்ன பிரச்சனை இருந்திருக்கிறது? இந்த கலியுக முனிவர்னு சொல்கிறோம். முனிவர் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம நிறைய முனிவர்களை பார்க்குறோம், எத்தனையோ முனிவர்களை பார்க்குறோம். முனிவர் என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் மனனசீலஹா முனிஹி என்று சொல்லப்படுகிறது. மனனசீலர்கள்னா மனத்தால் உயர்ந்தவர்கள்,
மனமே உயர்ந்த நிலையில் இருக்குன்னா குணம் உயர்ந்த நிலையிலும் இருக்கும். அப்படி இருக்கு கருணையே வடிவானவர்கள், இன்னார் இணையார், என்ன இவர் பெரியவர் இவர் சின்னவர்னு சொல்லி ஆண்டவன் முன்னே வித்தியாசம் கிடையாது. இப்போ நம்ம வைகுண்டத்துக்கு போகணும்னா என்ன தகுதிங்க வேணும்? 1000 கோடி அதிபதி தான் போக முடியும்னு இருக்கா? என்ன இல்லை ஒரு நல்ல பக்தனாக இருந்து உருகி சேவை செய்து லட்சக்கணக்கிலே தானம் செய்தவர்கள் தான் போக முடியும்னு இருக்கா? அப்படி கிடையாது. அப்போ என்னங்க தகுதி வேணும்? ஒரு வைகுண்டம் போவதற்கு ஒரு ஆத்மாவுக்கு என்ன தகுதி வேணும் என்று கேட்டால் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் சொல்றாரு, ஆண்டவனே கதி, ஆண்டவனே கதி என்று சரணாகதி செய்பவர்கள், என்ன அவனே கதி என்று சரணாகதி நெடுஞ்சானாக விழுந்து வணங்கி அவனே கதி, அவனை விட்டால் வேற கதியே இல்லை என்று சொல்லி அந்த சரணாகதி வாக்கியத்தின்படி யார் இருக்கிறார்களோ அவர்களே மோட்சத்துக்கு போகுவதற்கு தகுதி உண்டானவர்கள் என்று சொல்லி ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தி ஆச்சாரியருடைய கருணையே உத்தாரகமானதுன்னு சொல்லி அந்த சம்பிரதாயத்திலே எல்லா வழிகளையும் காட்டி எல்லாருமே மோட்சம் போகலாம். இதில் எந்த ஒரு சாதி பிரிவினையோ எந்த ஒரு மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ற வித்தியாசம் எதுவுமே இல்லாமல் அனைவரும் மோட்சத்துக்கு போவதற்கு தகுதி உண்டானவர்கள் என்று சொல்லி சும்மா வாயால மட்டும் சொல்லல, அதுக்குண்டான திருவிழாவையே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த திருவிழாதான் வருடத்திற்கு ஒரு முறை நாம் அனைவரும் சென்று போற்றி கொண்டாடுகின்ற திருவிழா எது? எனக்கு சித்திரை திருவிழான்னு சொல்றாரு. வாஸ்தவம் தான், அது ஒரு திருவிழா தான். ஆனால் இந்த வைகுண்டத்துக்கு போவதற்கென்றே ஏற்படுத்தப்பட்ட அனைத்து ஜனங்களும் போய் வைகுண்டத்தை அடைவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பாவனையாக இருக்கின்ற திருவிழா எது என்றால் அதுதான் பெரிய திருநாள் என்று வைகுண்ட ஏகாதசியை ஏற்படுத்தி இருக்கிறார். பிரத்யட்சமாக வைகுண்டத்திலே நீங்கள் போகலாம் என்று சொல்லி நடையாகவே நடந்து நீங்கள் போகலாம் என்று சொல்லி அந்த திருவிழாவை ஏற்படுத்தி தான் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். அப்படி அவர் இருக்கும்போது அவ்வளவு பிராமணத்துவம் மிக்க அவர் ஒரு செட்டியார் சமூகத்தை சேர்ந்த இந்த திருக்கட்சி நம்பிகளை திருவடி வணங்கி தொழுதிருக்கிறார்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஏன்னா இதுல எங்க இருக்கு ஜாதி பாருங்க. அந்த அளவுக்கு அவர் பகவானை போற்றுவர்கள் எல்லாமே அடியால் போற்றப்பட வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் ராமானுஜர். அப்படி அவருடைய உணவு சாப்பிட்ட மிச்ச இலையில் இருக்கின்ற அந்த உணவை சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதை ஆச்சாரிய அனுஷ்டான விஷயமாக தன்னுடைய மனைவி என்ன நிராகரித்ததினாலே அவளையே நிராகரித்தவர் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். இந்த உயிர் வாழ்க்கையே வேண்டாம், அடியனுடைய இந்த கைங்கரியத்துக்கு இந்த மகா சம்பிரதாயத்தை நிறுவுவதற்கு இது தடையாக இருந்து விடுமோ என்று சொல்லி மனைவியையே விட்டுவிட்டு சம்சாரத்தை விட்டுவிட்டு சந்நியாசத்தை ஏற்றதினாலே எதிராஜர் என்று போற்றப்படுகிறார். இப்ப தெரியுமா எந்த அளவுக்கு இந்த உலக விஷயத்திலே பற்று அறுத்திருப்பார் என்பது இதன் வாயிலாக நாம் புரிந்து கொள்ளலாம். எதற்காக? ஒரு பாகவதனுடைய தகுதியை நாம் இழந்துவிடக்கூடாது, அந்த பாகவதனுடைய தகுதியை நாம் இறக்கிவிடக்கூடாது என்ற காரணத்தினாலே மனைவியே விட்டுட்டு போயிட்டாராங்க. யாருங்க இன்னைக்கு விட முடியும்? என்ன இந்த அளவுக்கு மனசு வருமா நமக்கு? ஏன் நாராயணனை நாட்ட வேண்டும், இந்த உலகத்திலே நாராயண சம்பிரதாயத்தை நாட்ட வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால்தான். கிட்டத்தட்ட கண்ணன் வைகுண்டத்துக்கு சென்ற பிறகு கண்ணன் வைகுண்டத்துக்கு சென்ற பிறகு இந்த உலகத்திலே இருள் சூழ்ந்து விட்டது. ஏன்? கலியுகம் வர ஆரம்பித்து விட்டது. இந்த கலியுகம் வர ஆரம்பித்த பிறகு என்ன குறைந்து கொண்டே வந்ததென்றால் ஞானம் குறைந்து கொண்டே வந்தது. ஏன்னா யாராரோ எல்லாம் நம்மளை காப்பாத்துறேன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இந்த அசுரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன தெரியுமா அவங்க வேலையே? கடவுளெல்லாம் வணங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க தன்னை நம்பி இருந்தாலே நீ காப்பாற்றப்படுவாய், உன்னுடைய வாழ்க்கை என்னை நம்பி இரு, என்னையே போற்றிக் கொண்டே வா, நீ நன்றாக வாழ்ந்து விடுவாய்ன்னு சொல்லி அவங்க தைரியம் கொடுத்து அவங்க வசத்தை இழுக்கிறது தான் அவங்க வேலையே. ஏன்னா முதல் வேலை ஆண்டவனை மறந்துடணும். நம்ம முதல் வேலை என்னன்னா ஆண்டவனை மறந்தா தான் இவங்க வசம் வர முடியும். ஆண்டவனை நினச்சிக்கிட்டே இருந்தால் இவங்க வசம் எப்படி வருவாங்க? வரமாட்டாங்கல்ல. அதான் இவங்க வேலையே. அப்போ என்ன அர்த்தம்? இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணாதான் அந்த சுவிட்ச் ஆன் ஆகும். ஏன்னா இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணணும். அது என்ன சுவிட்சுன்னா அதுதான் சூட்சமமாக இருக்கின்ற இந்த பகவத் ஞானத்தை அவர்கள் அமர்த்தி விடுவார்கள். அப்படி இருக்கும்போது இந்த கலியுகத்திலே இந்த பூமண்டலத்திலே நாம் எல்லாமே அதை
அமர்ந்த அந்த விஷயங்களை, மறந்த விஷயங்களை மேலும் நினைவூட்ட வேண்டும் என்ற அந்த நினைவூட்டல் காரணமாகத்தான் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் இந்த உலகத்திலே கலியை கெடுக்க வேண்டும் என்பதற்காக அவதாரம் எடுத்திருக்கிறார். என்ன, கலியை கெடுக்க வேண்டும் அப்படின்னா என்ன, எதை வச்சு கலியை கெடுக்கிறது? இன்னைக்கு கலியுக வரதன் அப்படின்னு சொல்றாங்க. கலியுக வரதன்னா, நம்ம அண்ணா நகர் பக்கம் போறோம்னா ஒரு பெருமாள் பேரே வந்து கலியுக வரதன்னே இருக்கு. என்ன, அந்த பெருமாள் வந்து அந்த இப்போ அது வந்து திருப்பதி பெருமாள் வெங்கடாஜலபதி கோயிலாக மாறிடுச்சு. அந்த பெருமாள் பேர் என்ன? அந்த பெருமாள் பேர் இல்லை, அங்கே சீனிவாச பெருமாள் இருக்கார். அதுக்கு முன்னாடி ஒரு பெருமாள் இருந்தார், அவர் வந்து கலியுக வரதனே அவர் பேர். என்ன, அந்த பெருமாள் கோயில் அந்த பிற்பாடு இப்போ வந்து சீனிவாச பெருமாள் கோயில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது என்ன கலியுக வரதன்னா, கலியுடைய தோஷங்களை கெடுக்கக்கூடிய வகையிலே அவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் போது கலியுக வரதன் என்று சொல்கிறோம். அப்படி அந்த கலியுக வரதனாக இருக்கின்ற அந்த பெருமாள் எப்படி நமக்கு அருள் பாலிக்கிறார் என்றால், நாம எல்லாம் வந்து ஸ்ரீமத் பகவத் ராமானுஜருடைய அவதாரத்துக்கு முன்னால் 5000 வருடங்களுக்கு முன்னால் என ஸ்ரீமத் பாகவதம் இயற்றப்பட்டது. அந்த ஸ்ரீமத் பாகவதம் இயற்றும் போது அந்த பாகவதத்திலே கடவுள் எப்படி கலியுகத்திலே தென்படுவார், எப்படி அறிவிக்கப்படுவார் என்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த பாகவதத்திலே சொல்லப்பட்டது யாதெனில், இந்த கலியுகத்திலே பகவான் காணாமல் போய்விடுவாரோன்னு பயந்துருக்காங்க. எப்படி நமக்கு வீட்டில் இருக்க ஒரு நகை நட்டு நம்ம வந்து எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறோம். இன்றைக்கி நம்ம நகையை வந்து வீட்டில் பூட்டி வைக்கிறோமோ இல்லையோ, வங்கிகளில் போய் நம்ம வந்து பத்திரமா இருக்கணும்னு சொல்லி ஒரு பெட்டியை வந்து வாடகைக்கு எடுத்து அதில் பூட்டி வைக்கிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் அது உபயோகப்படுத்தணும் இல்லை, எவனாவது களவாண்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பயப்படுறோம். அப்படி பயந்திருக்கிறார்கள் இந்த ஞானம் வந்து காணாமல் போய்விடும் சொல்லி. அப்போ தான் சுகமுனிவர் சொல்லி இருக்கிறார், சுகபிரம்மம், ஸ்ரீமத் பாகவதம் இயற்றிய சுகபிரம்மம் சொல்லி இருக்கிறார், கலௌ கலௌ பவிஷ்யந்தி நாராயண பராயணக, கலௌ கலௌ பவிஷ்யந்தி நாராயண பராயணக, क्वचित् क्वचित् महाभागा तामिर द्राविडेश पूरिच, द्राविडेश पूरिच, ताम्रबरणी नदी यत्र कृतमाला पयस्विनी, कावेरी च महाभागा प्रदीति च महानदीன்னு சொல்லி இருக்கிறார். இது வந்து சம்ஸ்கிருத ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே என்ன சொல்லப்படுகிறது என்றால், கலௌ கலௌ பவிஷ்யந்தி, இந்த கலியுகம் வர வர, பவிஷ்யம் என்றால் எதிர்காலம் என்று அர்த்தம், பவிஷ்ய என்றால் எதிர்காலம். இந்த கலியுகம் வர வர நாராயணனை மக்கள் மறந்து விடுவார்களே என்ற ஏக்கத்துக்கு நாராயணனை ஞாபகப்படுத்துகிறவர்கள், பாராயணம் செய்பவர்கள் இந்த பெருநிலத்திலே இருக்கின்ற திராவிட மண்ணிலே, திராவிட மண்ணில் என்றால் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த திராவிட மண்ணின் அடையாளம் எப்படி சொல்லப்படுகிறது என்றால், தாமிரபரணி நதி ஓடுகின்ற இடம், தாமிரபரணி நதி ஓடுகின்ற தேசம், கிருதமாலா நதி ஓடுகின்ற தேசம். கிருதமாலா நதி என்ன இது? கிருதமாலா எதுங்க? வைகை ஆறுன்னு சொல்லுங்க, மக்களுக்கு புரியணும்னா. அந்த பேர் வைகை ஆறுன்னு சொன்னா இன்னைக்கு புரியும். என்ன, வைகை ஆறா, வைகை ஆறுன்னு சொல்லப்படுகிறது. இந்த நதி கரைகளிலே, காவிரி நதி கரைகளிலே, காவிரி ச மகாபாகு, பயஸ்வினி என்றால், பயஸ் என்றால் பால் என்று அர்த்தம். நம்ம பாயாசம்னு சொல்றோம். ஏன்னா அந்த பாயாசம் என்ன, எதுல செய்யப்படுது? பாயாசம் பாலில் செய்யப்படுறது பாயாசம். ஏன் பாயாசம்னு சொல்றோம்னா, சம்ஸ்கிருத வார்த்தை பாயாசம். பயஸ்வினி என்றால் பாலாறு என்று அர்த்தம். பாலாறு காஞ்சிபுரம் பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன, அந்த பாலாறு ஓடுகின்ற இடத்திலே எல்லாம் இந்த நாராயணனை ஞாபகப்படுத்துகிறவர்கள் அவதாரம் செய்வார்கள். ஒரு கட்டத்திலே நாராயணனை ரிஷிகளெல்லாம் போற்றிக்கொண்டே வந்தார்கள். என வசிஷ்ட, சாக்தேய, பராசர, வியாச, மார்க்கண்டேய, இது போன்ற பல முனிவர்கள், ஜாபாலி, என்ன ஆத்ரேயர் அப்படின்னு சொல்லி எத்தனை ரிஷி, பெருத்த ரிஷிகள், என்ன இவர்கள் எல்லாமே போற்றிக்கொண்டே வந்தார்கள். அகஸ்தியர் என்று போற்றிக்கொண்டே வந்தார்கள். அந்த அகஸ்தியர் தமிழ் வளர்த்த இந்த திராவிட தேசம் என்று போற்றப்படுகிறது. என்ன, அகஸ்தியர் தமிழ் வளர்த்த இந்த திராவிட தேசம். இந்த தேசத்திலே தான் நாராயணனை பாராயணம் செய்பவர்கள் அவதரிப்பார்கள் என்று இந்த ஸ்ரீமத் பாகவதத்திலே போற்றப்படுகிறது 5000 வருடங்களுக்கு முன்னால். அப்படி போற்றப்பட்டது போலே ஆழ்வார்கள் அவதாரம் செய்தார்களாம் இந்த பூவுலகத்திலே, இந்த மண்ணிலே. ஏங்க, இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த நாராயணனை பாராயணம் செய்பவர்கள் அமேசானில் இருக்கிற ஒரு நதியில் அவதாரம் செய்பவர்கள்னு போட்டுக்கலாம்ல?
தேம்ஸ் ரிவர் எங்கே ஓடிக்கிட்டு இருக்கு? தேம்ஸ் நதி எகிப்தில் ஓடிக்கிட்டு இருக்கா? அது நைல் நதிங்க. நைல் நதி தான் எகிப்தில் ஓடுது. லண்டனில் ஓடிக்கிட்டு இருக்கு. கரெக்டாக சொல்கிறாரு, சரியாக சொல்கிறாரு. யூகே லண்டனில் ஓடிக்கிட்டு இருக்கு. வாங்க சாமி, யூகேல ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே போய் அவதாரம் பண்ணியிருக்கலாம்ல. ஏங்க இந்த நதிகளை மட்டும் சொல்றாங்கன்னா, இந்த நதிகளில் தான் ஆண்டவன் தேடப்பட்டிருக்கிறான். என்ன, இந்த நதியில் தான் முனி சிரேஷ்டர்கள் எல்லாமே, பாகவதர்கள் எல்லாமே நம்மை படைத்தது யார் என்ற அந்த சிந்தனையிலே தேடி இருக்கிறார்கள். குழந்தைங்களை நம்ம சொல்லுவோம், அழுகிற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும்னு சொல்லி. என்ன, அதுபோல தேடுறவங்களை, பகவானை தேடுறவங்களுக்கு தான் பகவான் கிடப்பான். அவனா வந்து யாருக்கும் சொல்லி தர மாட்டான். இதுதானே இந்த லீலா விபூதியில் இருக்கிற விளையாட்டு. இந்த லீலானா என்ன விளையாட்டு? நம்ம விளையாடுற இந்த மட்டையடி ஆட்டம், இந்த பெரிய பந்து, சின்ன பந்து, பூப்பந்து, அந்த பந்து, இந்த பந்து, இதெல்லாம் விளையாட்டு கிடையாது. இந்த விளையாட்டிலே பகவான் மறைந்து கொண்டிருக்கிறான். அவனை கண்டுபிடித்து இவன்தான் ஆண்டவன் என்று சொல்லி நிறுவி அவனுக்கு சேவை செய்வதற்கு நாம் எல்லாம் தயாரானால் அதில் தான் விளையாட்டில் நம்ம ஜெயிக்கிறோம்னு அர்த்தம். இல்லாட்டி எந்த விளையாட்டில் ஜெயிச்சாலும் சரி, என்ன கப்பு வாங்கினாலும் சரி, அது எல்லாம் ஜெயிப்பதற்கு சமமாகாது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், பெரிய பெரிய மகான்களை எல்லாம் போற்றும் போது இந்த ஜெயம்ங்கிற வார்த்தையை உபயோகம் பண்ணி ராமானுஜ ஜெயந்தின்னு சொல்கிறோம். அந்த ஜெயந்தியிலேயே ஜெயம் வருதா? அது என்னையா ஜெயந்தி? ஆஞ்சநேயர் ஜெயந்திங்கிறான், என்ன கிருஷ்ண ஜெயந்திங்கிறான். அப்படி சொல்கிறோம். என்ன ஜெயந்திங்கிற அர்த்தம் என்ன? ஜெய என்ற பொருளுக்கு அர்த்தம் என்னன்னா ஜனனம். ஜனனம் என்றது ஜா, ஜனனம் என்ற வார்த்தையை குறிக்கிறது தான் ஜான் அர்த்தம். என்ன, ஜாதகம்னு சொல்கிறோமா? ஜாதகம் ஜா என்றால் ஜனனத்தை தான் குறிக்கிறது, வேற எதுவும் குறிக்கல. அந்த ஜனனத்தை நிறுத்துவது அதுதான் ஜெயம். எம்னா நிறுத்துறதுன்னு அர்த்தம். என்ன, எம்னா என்ன? நிலை பெற்று இருத்தல்னு அர்த்தம். அப்ப இந்த ஜனனத்தை நிறுத்துபவர்கள் தான், அவர்கள் பிறந்த நாளைத்தான் ஜெயம் என்று சொல்ல வேண்டும். அதுதான் ஜெயந்தி. இந்த ஜெயம் என்ற இந்த பிறப்பை அந்தி என்றால் கடைசி ஆக்குபவர்கள். அந்தி என்ன? கடைசி. நம்ம ஆங்கிலத்தில் எழுதும்போது ராமன், கிருஷ்ணன், என்ன வாமனன் அண்ட் திருவிக்கிரமன், என்ன வாமனன், கிருஷ்ணன், ராமன் அண்ட் திருவிக்கிரமன் சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்டுன்னா கடைசியில் ஒரு வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி வர்றது அண்டு. அந்த ஆண்டுங்கிற வார்த்தை அந்திங்கிற வார்த்தையில வந்திருக்கு. அந்தி, அந்தி. அது ஜெயம் அந்தி. என்ன, இந்த ஜனனத்தையே கடைசியாக, இது பிறப்பே கடைசி பிறவி. நிறைய பேர் ஜாதகம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்துட்டு, நீ பெரிய புண்ணியசாலியா, உனக்கு இதுதான் கடைசி பிறவின்பா. ஐயா, இதுதான் கடைசி பிறவியா? நான் இன்னும் அமெரிக்கா போகணும், ஆஸ்திரேலியா போகணும், காஷ்மீர் போகணும், காஷ்மீருக்கா போகணும்னு ஆசைப்படுறேன், இப்போ வேணாம்ப்பா அப்படின்னு பயப்படுற அளவுக்கு நமக்கு மனசு தோணுது. பார்த்தீங்களா? ஏன்னா அந்த ஜாதகத்தில் குறிப்பு இருக்கும். ஏன்னா நம்ம கண்ணாடி, நம்முடைய பாப புண்ணிய கர்மாக்களை எல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு கண்ணாடி போலே ஜோதிடத்திலே காட்டுவது தான் இந்த ஜாதக குறிப்புகள். அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே உனக்கு கடைசி பிறவின்னா பயப்படுறோம் நம்ம. ஏன்னா அடுத்து நமக்கு எங்கே பிறக்காம போயிடுவோம்னு சொல்லி மறுபடியும் இதே இடத்துல பிறக்கிறியா? என்ன, மறுபடியும் ஒரு சேரியில் போய் ஒரு பையனா பிறக்கிறியா? இல்லை ஒரு காட்டில் போய் ஒரு எரும மாடா பிறக்கிறியா? காட்டு மாடா பிறக்கிறியா அப்படின்னு கேள்வி கேட்டா, ஐயா அந்த பிரச்சனை இல்லை இருக்கா? அப்போ வேணாங்க, பிறக்காம இருக்கு வழி சொல்லுங்கப்பா. பயமுறுத்தினாதான் வலிக்க வர்றானுங்க. என்ன, அடியாத மாடு படியாதுங்கிறது போல பயமுறுத்தினாதான் நீ காக்கையாக பிறக்கிறியா? இல்லை ஒருத்தர் சொன்னார், ஒரு ஜோசியர் சொன்னார், என்ன ஒரு கணவன் மனைவி போய் உக்காந்தாங்க, அம்மா நீ ஒழுங்கா புண்ணிய காரத்தில் பண்ணு, என்ன உன் கணவரோட சேர்ந்து புண்ணிய காரத்தில் பண்ணு, உனக்கு வந்து முக்திக்கு போற சக்தி இருக்கு. நீ ஏனா தானோன்னு கண்டதை சாப்பிட்டு கண்டதை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அடுத்த பிறவி சாக்கடையில் உழல்கிட பெருச்சாலியா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னாங்க. ஜோசியர் பயமுறுத்தி இருக்காருங்க. நீ வந்து இந்த சாக்கடையிலேருந்து உள்ள இருந்து வரும் பார்த்தீங்களா, பெரிய பெரிய பொந்துலேருந்து வரும் பாருங்க, பெருச்சாளி பெருசாக இருக்கும், அந்த பெருச்சாலியா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. சுணமஞ்சிரி கூசொயி ஜேடைகின்னு சொல்லி நம்முடைய நடன கோபால நாயகி சுவாமிகள் சௌராஷ்டிராவில் பாடியிருக்காரு. சாதாரண விஷயம் இல்லைங்க, இது ஜோசியத்திலே சொல்றாங்க. உனக்கு அடுத்த பிறவி இதுவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, தப்பிக்க வழியப்பார் அப்படின்னு சொல்லி அந்த ஜெயந்தி. ஜெயந்தி என்ன, இந்த ஜனனமே கடைசி. இதுக்கு அடுத்து எங்கே போகணும், எங்கே டூர் போகணும்? நம்ம காசி யாத்திரை, என்ன அப்புறம் பிரயாக்ராஜ் யாத்திரை, என்ன அப்படிலாம் யாத்திரை போகிற மாதிரி வைகுண்ட யாத்திரை, என்ன வைகுண்டத்துக்கு போயிடணும். நமக்கு இந்த பிறவியோட ஜனனத்தை முடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த ஆசையை நிறைவேற்றியவர் தான் இந்த ராமானுஜ முனிவர். என்ன புரியுதா?
நமக்கு வந்து நல்ல சொத்து சுகம் கிடைக்கணும், நல்ல ஒரு பங்களா கட்டணும், கார் வாங்கணும், நல்ல சுகமான ஒரு உல்லாச பயணம் போகணும். நமக்கு 10 கோடி இருந்தால் இப்போவே வட்டியெல்லாம் குறைஞ்சி போச்சுங்க. வட்டி விகிதமெல்லாம் குறைஞ்சி போச்சு. இப்போ கோடிக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. அப்போ எத்தனை கோடி இருந்தால் இத்தனை லட்சம் வரும் நமக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில் வேலை வெட்டியெல்லாம் முடிச்சுட்டு வேலையெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு வர்றோம், ஒரு வாழ்க்கைக்கு வர்றோம்னா நமக்கு இத்தனை காசு சேர்ந்து இருந்தால் தான் நிம்மதியாக இருக்க முடியும். ஏன்னா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனோம்னாலே அங்கே வந்து சிட்டையை போடுறான். லட்சத்துக்கு குறைவு கிடையாது. சாதாரணமாக இருந்தாலே போதும். குளிரூட்டப்பட்ட அறை, எல்லா வசதிகள், நல்ல உணவு, சாப்பாடு, கூட இருக்கிறவங்களுக்கு கவனிப்பு, அந்த அளவுக்கு செஞ்சு அவன் சிட்டையை போடுறான். அப்படி இருக்கும்போது எவ்வளவு பணம் தேவைப்படுகிறது, எவ்வளோ நம்ம சேர்த்து வைக்கணும்னு சொல்லும்போது அதில் தான் நமக்கு பயம் ஏற்படுகிறது. அப்போ அந்த பயத்தை வச்சுக்கிட்டு இந்த கோட்டையை விட்டுருவோமா? இந்த வைகுண்டத்தை? அந்த பயத்தினாலே இந்த வைகுண்டத்தை கோட்டையை விடணும்னு கட்டாயம் இருக்கா என்ன? அதை ஒரு பக்கம் வச்சுக்குவோம், இதை ஒரு பக்கம் வச்சுக்குவோம். நம்ம பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியத்தை ஒரு பக்கம் வச்சுக்குவோம். இன்னைக்கு ராமானுஜ ஜெயந்தி, கலியுக முனிவர் ராமானுஜர் சொற்பொழிவு கேட்கணுமா? கேட்போம். அதானங்க உத்தமம். அதையே நம்ம கோட்டை விடுறோம். நம்ம வந்து ஒரு விஷயத்தை பிடிக்கணும்னு சொல்லி இன்னொரு விஷயத்தை விடுறோம். முக்கியமாக தாய்மார்கள் சமையல் பண்ணும்போது பார்த்துருக்கேன். ஒரு பக்கம் சட்னி அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் தோசையை சுட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் தண்ணியை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் கடவுளை தீட்டிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா வேலைகளையும் உத்தாசைக்கு வரமாட்டேங்கிறாங்கன்னு அழைக்கிறாங்க. வேற ஒன்றும் கிடையாது, தவறாக நினைக்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு கை பிடிக்கலாம்லன்னு ஒரு சத்தம் போடுறாங்க பார்த்தீங்களா? அப்போ எல்லா வேலையும் எப்படி கையில் நடக்குது? எல்லாம் சட்னி அரைக்கிறது, தோசை சுடுறது, இட்லி சுடுறது, பொங்கல் செய்கிறது, ஒரு சத்தம் போடுறது, எல்லாம் ஒரே நேரத்தில் பண்ணுறாங்களா இல்லையா? அதுபோல் இந்த பக்தியையும் சேர்ந்து வாழ்க்கையிலே பண்ணால் எவ்வளவு புண்ணியம், எவ்வளவு புண்ணியம் பார்த்தீங்களா? அதுதான் கேட்கப்படுகிறது இந்த கலியுகத்திலே. அதை சுலபப்படுத்துவதற்கான் இந்த ஸ்ரீமத் பகவத் ராமானுஜருடைய அவதாரம் நிகழ்ந்திருக்கின்றது. இந்த ஆழ்வார்கள் எல்லாம் பிறந்த பிறகு, கலியுகத்திலே இது போன்ற நதிக்கரைகளே எல்லாம் ஆழ்வார்கள் எல்லாம் அவதரித்த பிறகு, அந்த ஆழ்வாருடைய பாசுரங்கள், திவ்ய பாசுரங்கள், 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்லுவாங்க. அந்த 4000 திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் பாடப்பட்டதாம். நாராயணன் உகப்புற்றானாம். ஆஹா, என்னுடைய பெருமையை பாடுவதற்கு நான் இருக்கும்போதே என்னை களவாணின்னு திட்டினவங்க, நான் திருடன்னு திட்டினவங்க, என்னை மாயாவின்னு சொல்லி என்னை பக்கத்தில் இருந்தே திட்டினவங்க எத்தனை பேர் இருந்தாங்க. கண்ணன் சொல்கிறான், நான் அவதாரம் எடுக்கும் போதே என்னை யாருமே கவனிக்கலையே, என்ன தெய்வம்னு நம்பலையே. 18 நாள் போரிலே இந்த உலகத்தை எல்லாம் ஸ்தம்பிக்க செய்துவிட்டு அப்படியே நேரத்தையே நிறுத்திட்டானா. நேரத்தை நிறுத்த முடியுமா? காலத்தை நிறுத்த முடியுமா? இப்போ நான் அப்படி கையை பிடிச்சிருக்கேன், இப்படியே நின்றுவேன், எனக்கே தெரியாது, காலம் நின்று விடும், என்னுடைய மூச்சு நின்று விடும், அப்படியே இருப்பேன், உயிரோட தான் இருப்பேன், மறுபடியும் ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் அப்படியே நின்றுவோம். அப்படி இந்த உலகத்தையே நிறுத்திவிட்டு தனியாக அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தானாம் பகவத்கீதையை. பகவத்கீதை எப்படி தெரியுமா? பகவத்கீதைங்கிறது நம்ம வந்து நாம யாருன்னு காமிக்கிறதுக்கு ஆதாரத்துக்கு ஒரு அட்டையை காமிப்போம். அந்த அட்டைக்கே ஒரு அத்தாட்சி வேணும். அது என்னன்னா சுய பிரகடனம், செல்ஃப் டிக்ளரேஷன் பண்றோமா இல்லையா? சார், நீ கொடுத்துருக்க ஆதார அட்டையை கொடுத்துட்ட, ஆதார அட்டையை கொடுத்துனாலுமே நீ கையெழுத்து போடணும். நீ தான் இவன் என்பதற்கு ஊர்ஜிதம் செய்வதற்கு. அதான் நான் தான், என் படம் தெரியுது, என் அட்டையில் என் படம் தெரியுது, என் பேர் போட்டிருக்கேன், பத்தாதானா? இல்லை, உன்னோட கையெழுத்து வேணும் அப்படின்னு சொன்னது போல செல்ஃப் அட்டஸ்டேஷன், நான் யார் என்பதற்கு சுய பிரகடனம். அதுதான் பகவத்கீதை. நான் தாண்டா கடவுள், நான் சின்ன வயசில் பிறந்ததுலேருந்தே 3 வயசு 4 வயசுலேருந்தே சகடாசுரனை சக்கரத்தை வண்டி சக்கரத்தை முடிச்சிருக்கேன். பூதனைன்னு வந்த ஒரு பேய் முளைச்சி பாலை குடிச்சு அவளையும் முடிச்சிருக்கேன். சின்ன வயசுல இருக்கும்போதே இத்தனை பண்ணியிருக்கேன்டா. ஒரு கொக்கு வடிவில் வந்த ஒரு அசுரனை வாயை கிழிச்சு முடிச்சிருக்கேன். கேசவன் என்று பெயர் எதற்கு ஏற்பட்டதுல, கேசி என்ற அசுரனை குதிரை வடிவிலே வந்த அசுரனை முடிச்சிருக்கேன். கண்ணுக்குட்டின்னா எவ்வளவு ஆசை. அந்த கண்ணுக்குட்டியாகவே ஒரு அசுரன் வந்தானா, வத்சா அசுரன் சொல்லி. அதாவது அசுரர்கள் பல வடிவம் இருக்குங்க. நமக்கு பிடிச்ச உறவுலேயே வருவாங்க. எந்த உருவிலையும் இருக்கலாம், அது அவங்க அசுரனாக இருப்பாங்க. அப்படி அந்த கனிவாக இருக்கின்ற, அந்த கனிவு காட்டக்கூடிய வகையில் இருக்கின்ற
பசும் கண்ணுகளை வளர்க்கின்ற இந்த கண்ணனுக்கே அவனுக்கு பிடிச்ச அந்த கண்ணுக்குட்டி வடிவில் வந்தானா ஒரு அசுரன், அவனையும் முடிச்சுட்டானா வத்சாசுரன் அவனுடைய பேர். இத்தனை சேஷ்டைகள், இத்தனை மாய செயல்கள், இத்தனை விஷயங்களை பண்ணி கூட தெய்வம்னு நம்பலையடா நீங்க என்ன அப்படின்னு சொல்லி கடைசியில் பகவத்கீதையை பொழிந்தானாம் சுயபிரகடனமாக. அது முடிஞ்சிருச்சா? அது முடிஞ்ச பிறகு பாரத போரெல்லாம் முடிவுக்கு வரப்போகின்ற வேலை. பீஷ்மாச்சாரியர் அன்பு படுக்கையிலே படுத்து கொண்டிருக்கிறார். அப்ப யுதிஷ்டிரன் கேட்கிறானாம், என்ன இந்த பாவங்கள் எல்லாம் செஞ்சுட்டோமே, சொந்தக்காரங்களெல்லாம் கொன்னுட்டோமே, நம்ம சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி என்ன எல்லாம் பெரியப்பா எல்லாம் மாமா மகன் அத்தை மகன் சொல்லி எத்தனை பேர் படைகள் இருக்கிற எதிர்படையில் இருக்கிறவங்கள நம்ம கொன்னக்கூடிய அளவுக்கு நமக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த பாவத்தை எல்லாம் போக்குவதற்கு புண்ணியம் எதுன்னு கேட்கும்போது சொல்லியிருக்கானா பீஷ்மாச்சாரியர், 1000 நாமங்களை பாடுங்கடான்னு சொல்லி விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கொடுத்துருக்காரு. அது செல்ஃப் டிக்ளரேஷன், இதுதான் அனௌன்ஸ்மெண்ட். என்ன ஆண்டவன் யார் என்று முதல்ல தானே சொல்லிக்கிட்டா கேட்கல. இப்ப ஆண்டவன் யாருன்னு பீஷ்மாச்சாரியர் வாயிலாக ஆச்சாரியன் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் மக்கள் எத்தனை பேர் கேட்டாங்கன்னு தெரியல. என்ன இந்த அளவுக்கு தான் இந்த பகவான் பிறந்திருக்கும் போதே அவருடைய மதிப்பு உலகத்திலே தெரிந்திருக்கிறது. இதைத்தான் ஆழ்வார்கள் பாடுகிறார்கள். என்னன்னு பாடுறாங்க ஆழ்வார்கள்னா, அருமையான பாசுரம். இந்த பாசுரங்களை எல்லாம் பாடுற வழக்கம் இருக்கா? ஒருத்தர் இன்னைக்கு ராமானுஜ முனிவர், கலியுக முனிவர் ராமானுஜர்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு பையன்கிட்ட கேட்டிருக்காங்க, ஒரு வாத்தியார் கேட்டிருக்காங்க பள்ளிக்கூடத்தில், இந்த ராமானுஜர் முனிவர், ராமானுஜர் ஆச்சாரியன் பெரிய ஒரு சன்னியாசிப்பா, மகான்பா, பெரிய மகான்பா ராமானுஜர், அவரை பற்றி 2 வரி சொல்லுப்பான்னு சொல்லியிருக்காரு. அந்த பையன் சொல்லியிருக்கான், ராமானுஜர் என்பவர் ஒரு பெரிய மகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மகான் ராமானுஜர் சொல்லி முடிச்சிட்டானா. முடிஞ்சா 2 வரியில் அவர் 2 வரி ராமானுஜரை பற்றி 2 வரியும் ஒரு பெரிய மகான் சொல்லியிருக்காரு. இவர் ராமானுஜர் பெரிய மகான் தான் ராமானுஜர்னு சொல்லி முடிச்சிட்டானா. அந்த அளவுக்கு தான் நமக்கு இன்னைக்கு தெரியுது. என்ன விஷயங்கள் கேட்டால் நம்மளால் பதில் சொல்ல முடியுதா? ஒரு பாசுரத்தை பாடுறதுக்கு உண்டான முயற்சி நம்ம செய்கிறோமா? தமிழ் பாசுரங்களை இன்னைக்கு தமிழில் உச்சரிப்பிலேயே ரொம்ப சிறப்பாக உச்சரிக்கிற சமூகம் நம்முடைய சௌராஷ்டிரா சமூகம், தெரியுமா? சௌராஷ்டிரா சமூகத்து ஆளுங்க இன்னைக்கு இதுக்கு அடியன் முன்னாடி இருந்தவர் என்ன டி.எம். சௌந்தரராஜன் பாட்டிலே சிறந்தவர். அப்புறம் சொற்பொழிவில் தாக்கு சுப்பிரமணியம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்முடைய டாக்டர் ராஜாராம் ஐயா, இவங்கெல்லாம் தமிழில் அப்படியே நர்த்தனம் ஆடும் நாக்கில் அவங்களுக்கெல்லாம் என்ன அப்பேற்பட்ட புலமை வாய்ந்தவர்கள். தமிழ் பட்டிமன்றங்களை பேசுகிற அளவுக்கு இவங்களுக்கு அந்த பாண்டித்யம் இருக்குது. ஏன்னா அந்த தமிழெல்லாம் ஏன் நடமாடுதுன்னா நாக்கில் சரஸ்வதி கடாட்சம் இருக்கிறதுனாலே அது நடக்கிறது. என்ன நம்முடைய பாரத தேசத்தில் இருக்கின்ற ரிஷிகள் வாயிலாக நாம் எல்லாம் பிறந்திருப்பதினாலே, அந்த கோத்திர வைபவம் இருப்பதினாலே நமக்கு சரஸ்வதி நாக்கு இருக்கிறது என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம். அதை அடியேன் சொல்லுவதில் எதுவும் தவறில்லை. ஏன்னா அப்படி இருக்கும்போது, மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா உலகோர்கள் எல்லாம் அண்ணலி ராமானுசன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னரு ஞானம் தலை கொண்டு நாரணர் காயினரே என்று சொல்வது பாசுரம். என்ன இந்த மண்மிசை யோனிகள் தோறும் என்ன பிறந்து எங்கள் மாதவனே நிற்கிலும் என்ன அவனை கண்டுகலையா? இந்த மண்மிசை யோனி எத்தனை அவதாரங்கள், என்ன மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன அப்படின்னு சொல்லி எத்தனை அவதாரங்கள், பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி அவதாரம் வரப்போகிறது. இத்தனை அவதாரங்கள் என்ன வராக அவதாரம்னு சொல்கிறார்கள். அப்புறம் நம்ம குதிரை வடிவிலே எடுத்த அவதாரம் என்ன, அப்படிப்பட்ட அவதாரங்கள் எல்லாம் எத்தனை, ஆமை வடிவிலே எடுத்த அவதாரம் மத்ஸ்ய அவதாரம்னு சொல்லி எத்தனை அவதாரங்களை எடுத்திருக்கிறான் பகவான். என்ன ஹயகிரிவர் அவதாரம்னு சொல்லி எத்தனை அவதாரங்கள் எடுத்தாலும் அவனுடைய மதிப்பை அறியவில்லையே. 30 முக்கோடி தேவர்கள்னு சொல்லுவாங்க. ராமானுஜர் இருக்கும்போது அதுதான் பிரச்சனை. இந்த 30 முக்கோடி தேவர்கள் யாருன்னு தெரியுமா? இந்த 30 முக்கோடி தேவர்கள்னு ஏன் சொல்லப்படுறது தெரியுமா? ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், அஷ்டவசுக்கள், அஸ்வினி தேவர்கள் 2 பேர். இதை கூட்டி பார்த்தீங்கன்னா 33 வரும். என்ன இந்த 33 தேவர் கூட்டத்தை தான் 30 முக்கோடி தேவர்கள்னு சொன்னாங்க. அந்த 30 முக்கோடி தேவர்களில் இந்த 30 முக்கோடி தேவர்களை எல்லாம் படைத்தவன் யார் என்றால் பிரம்மா வாயிலாக பிறந்தவர்கள்.
ருத்ரர்கள் என்று போற்றப்படுகிற சிவகணங்களும் சிவாம்சமாக இருப்பவர்களும் பிரம்மாவால் படைக்கப்பட்டவர்கள் தான். அப்ப இந்த பிரம்மாவை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்று பிரம்மாவாலேயே அறிவிக்கப்பட்டவன் யார் என்றால் அவன்தான் நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்லி பார்க்கடலிலே சயனித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பரந்தாமன் என்று போற்றப்படுகிறான். இப்ப ராமானுஜர் இருந்த காலத்திலே என்ன ஒரு பெரிய சர்ச்சை இருந்திருக்கிறது என்றால், இந்த தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம் யார் என்பதிலே சில குழப்பங்கள். அந்த குழப்பம் தீர்வதற்காகத்தான் வேத பாகத்தையும் வேதாந்த பாகத்தையும் எல்லாம் சேர்த்து தமிழிலே பிரபந்தமாக பாடிய ஆழ்வார்களின் ஸ்ரீ சூக்திகளான இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை பிரகாசப்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் பகவத் ராமானுஜர் அவதாரம் செய்தார். அடியேன் சொல்றதெல்லாம் புரியுதா என்னன்னு சொல்லி? இப்ப 30 முக்கோடி தேவர்களுக்கெல்லாம் தேவாதி தேவனாக யார் இருக்கிறார் என்று அந்த உண்மையை, சத்திய வாக்கை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அவதாரம் எடுத்தார். வேற எந்த நோக்கமும் கிடையாது. என்ன, மனைவியை விட்டு சந்நியாசம் எடுத்தது, தேசாந்திரம் எல்லாம் அலைந்தது. என்ன, காஞ்சிபுரத்தை விட்டு அவர் பிறந்தது ஸ்ரீபெரும்புதூர், தொண்ட மண்டலத்தில் இருக்கின்ற ஸ்ரீபெரும்புதூரில் தான் அவர் பிறந்தார். அவர் பிறந்ததிலிருந்து காஞ்சிபுரத்திலத்துக்கு கல்வி கற்க, வேத கல்வி கற்க வந்தார். யாதவ பிரகாசர் என்ற ஒரு ஆச்சாரியரிடம் கல்வி கற்றார். அவர் ஏகதண்டி, அவரிடம் கல்வி கற்றார். அவரிடமிருந்து கல்வி கற்று காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கம் வந்து தன்னுடைய தலைமை பீடத்தை அமைத்துக் கொண்டு, ஸ்ரீரங்கத்திலே பிரச்சனை வரும்போது மேல்கோட்டையாக இருக்கின்ற மைசூர் ராஜ்யத்துக்கு சென்று அங்கே இருந்து காஷ்மீரம் வரை சென்று ஸ்ரீபாஷ்யம் என்ற வியாசர் எழுதிய அந்த கிரந்தத்துக்கு அர்த்த விசேஷமாக பாஷ்யம் எழுதியிருக்கிறார். ஸ்ரீபாஷ்யம் என்ற அந்த கிரந்தத்தை எல்லாம் ஏற்றி எத்தனை காரியங்களை தேசம் முழுக்க கேரளாவுக்கு சென்றிருக்கிறார், திருவனந்தபுரத்துக்கு சென்றிருக்கிறார். அங்கே இருந்து அப்படியே திருக்குறுங்குடிக்கு வந்திருக்கிறார். அப்படியேன்னு சொல்றது எல்லாமே ஒரு டூர் போல, ஒரு பெரிய யாத்திரை போல உங்களுக்கு தோன்றும். இத்தனை இடங்கள் கால்நடையாக நடந்து அளந்திருக்கிறார். எப்படி இருக்கும் பாருங்க. இத்தனை தேசங்களுக்கும் செல்வதற்கு என்ன காரணம் என்றால், நாராயணனை நாட்ட வேண்டும். இந்த மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்திறந்து அவனை நாட்ட அவனாலேயே முடியவில்லை என்ற காரணத்தினாலே அவனை நிலைநாட்ட வேண்டும் என்ற அந்த மனனத்தினாலே, அந்த மனம் பக்குவப்பட்டு அதில் தான் மனனசீலராக முனி என்ற அந்த மதிப்பை பெறுகிறார் அவர். அப்பேற்பட்ட ஒரு ராஜனை போலே ஒரு அதிகாரி. இன்னைக்கு நம்ம இந்த மீனாட்சி திருக்கல்யாண வைபவத்தில், சித்திரை திருவிழாவில் முத்தாய்ப்பா ஒரு விசேஷம் நடக்கும். அது என்னன்னா திக் விஜயம்னு சொல்லுவாங்க. திக் விஜயம் தெரியுமா? என்ற அந்த எண்ணத்தோடு சரணாகதி மார்க்கத்துக்கு வர வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு, அந்த பேர் எண்ணத்தோடு அவர் இந்த தேசம் முழுக்க நடந்திருக்கிறார். அவர் இல்லைன்னா இன்னைக்கு பஜனை கிடையாதுங்க. அவர் பிறந்திருக்கலன்னா அடியேன் சொற்பொழிவு கிடையாதுங்க. அவர் பிறந்திருக்கலன்னா இப்போ நம்ம அனுபவிக்க போகிறோமே இந்த சொற்பொழிவு முடிஞ்ச உடனே சமாராதனைன்னு சொல்லி, இந்த ததி ஆராதனம், இந்த பிரசாத வைபவங்கள், இந்த பிரசாத போக்கியங்கள் எல்லாம் நமக்கு கிடையாதுங்க. அவ்வளோதான் இருந்திருக்கு அந்த காலத்தில். அந்தந்த அர்ச்சகருக்கு உட்பட்டு, அந்தந்த சமூகத்துக்கு உட்பட்டு தான் ஆராதனமாக செய்யப்பட்டவர்கள் தான் இந்த அர்ச்சா விக்கிரகங்கள் எல்லாமே. இந்த அர்ச்சா விக்கிரகங்கள், கோயிலுக்குள்ள இருக்கிற அந்த விக்கிரகங்களை எல்லாம் அனைவரும் வணங்கும் வண்ணம் திருக்குலத்தார் என்று ஒரு போற்றுதலுக்குரிய விஷயமாக இந்த உலகத்திலே யாரும் வந்து சாமியை சேவிக்கலாம், அனைவருக்கும் சொந்தம் பகவான் என்று அந்த சம்பிரதாயத்தை பிரகாசப்படுத்தியவர் இந்த பகவத் ராமானுஜ முனி என்று போற்றப்படுகிறார். இன்னைக்கு நம்ம திருப்பதிக்கு போகிறோம். திருப்பதிக்கு போகும்போது நம்ம இங்கெல்லாம் இருந்தால் இன்னார் இணையார்னு பார்த்து கொஞ்சம் ஒதுக்கி கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த கோயிலுக்குள்ளே போனோம்னா நசிக்கிருவாங்க நம்மளை. எவன் நம்மளை நசுக்கிறான், அது ஆணா பெண்ணா மூதாட்டியா யாருன்னே தெரியாது. அவ்வளவு ஒரு அந்யோன்யப்பட்டு நம்மளையே மறந்து நம்ம பகவானை தியானிக்கிறோம் இல்லையா? சாஸ்திரத்தில் சொல்கிறது, ஒருத்தன் மடியோட வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மடியோடனா ஆச்சாரத்தோட சுத்தமாக ஸ்நானம் பண்ணிட்டு நல்ல மடிக்கப்பட்ட ஆடை, வேஷ்டி உடுத்துறது. இந்த மடியோடங்கிறதுக்கு காரணம் அடியன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு சொல்கிறேன். அது என்னங்க மடியோட வர்றதுன்னு அர்த்தம் யாருக்காவது புலப்பட்டிருக்கா? ஆச்சாரத்தோட வர்றதுன்னா சுத்தமாக வர்றதுன்னு அர்த்தம். நல்ல ஸ்நானம் பண்ணிட்டு நெத்தி கிட்டுக்கிட்டு நல்ல உடையோட வர்றதுன்னு அர்த்தம். நல்ல உடை, அவ்வளோதான். அது என்ன மடின்னு சொல்கிறாங்கன்னா,
இந்த மாதிரி தைக்கப்பட்ட ஆடை மடி கிடையாது, மடிக்கப்பட்ட வஸ்திரத்தோடு தான் வர வேண்டும். இப்போ வேஷ்டியை உடுத்துறேன்னா வேஷ்டியில் எதுவுமே தையல் போடப்படவில்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த வேஷ்டி எப்படி நம்ம உடுத்திக்கிறோம்? மடித்து உடுத்திக்கிறோம். இந்த வேஷ்டி என்பது நெய்யப்பட்ட ஆடை, தைக்கப்பட்ட ஆடை கிடையாது. அதே போல் சேலை நெய்யப்பட்ட ஆடை, தைக்கப்பட்ட ஆடை கிடையாது. நம்ம ரெண்டும் கலந்து கொஞ்சம் கொஞ்சம் தச்சுக்கிட்டும் அந்த நெய்யப்பட்ட ஆடை உருவிட்டு வர்றான். ஆனால் சம்பிரதாய விஷயமாக மடியோட வரணும்னா சட்டை போடாமல் வெறும் வேஷ்டியை மட்டும் மடித்து கட்டிக்கிட்டு வர்றதுங்கிறதுனால மடிக்கப்பட்ட ஆடைன்னு போற்றப்படுகிறது. ஏன்னா வஸ்திரம் எல்லாமே எந்த வடிவத்திலே யார் அம்சமாக இருக்கிறது என்று போற்றப்படுகிறது தெரியுமா? தீபாவளி அப்போ கங்கா ஸ்நானம்னு சொல்லுவோம். அந்த கங்கா ஸ்நானத்தில் என்ன சொல்லுவோம்? நீரில் யார் இருக்கா? எந்த நீராக இருந்தாலும் சரி, நமக்கு மேலே இருக்கிற அந்த தொட்டியிலேருந்து நம்ம குழாய் வழியாக வரல நீராக இருந்தாலும் பரவாயில்லை. என்ன யார் இருக்கா? கங்கா தேவி இருக்கா. அப்போ எண்ணெயில் யார் இருக்கா? மகாலட்சுமி தாயார் இருக்கிறாள். இப்போ இந்த எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு குளிச்சுட்டு கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு ஆண்டவன் முன்னாலே நின்று நம்ம அணிவிச்சுக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த ஆடை வஸ்திரம், அதிலே மகாவிஷ்ணு இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆடை மகாவிஷ்ணு அம்சமாக இருப்பது. அந்த மகாவிஷ்ணுவுக்கு தொலை போடக்கூடாது என்பதற்காகத்தான் மடித்த ஆடையோடு வர வேண்டும் என்பது தான் சம்பிரதாயம். என்ன அதனால் கோயிலுக்கு போகும்போது வேஷ்டி கட்டிக்கிட்டு போவோம், என்ன சேலையை உடுத்திக்கிட்டு போவோம், மடிக்கப்பட்ட ஆடையோடு போவோம்ங்கிறது தான் விதி. என்ன இது போல் பல விஷயங்கள், இதெல்லாம் சாதாரண விதி. இதையே மறந்துட்டோமே. இன்றைக்கி நம்ம சட்டை பேண்ட்டு, என்ன பேண்ட்லேயும் முக்கா பேண்ட்டு போட்டுக்கிறாங்க, அரை பேண்ட்டு போட்டுக்கிறாங்க. இப்படிலாம் ஆகிப்போச்சு இன்றைக்கி. என்ன அடியேன்னு குற்றாலத்துக்கு போயிருக்கும்போது அந்த கோயிலுக்குள்ளே பிரவேசம் பண்ணுறவங்க அரை ட்ரௌசரோட குளிச்சுட்டே வந்துட்டான். ஏய் வெளியே போப்பா, நல்லா துவட்டிக்கிட்டு நல்ல வஸ்திரத்தை அணிஞ்சிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஐயர் சொல்கிறாரு. ஒருத்தர் கையிலே கட்டிக்கிட்டு நேராக பெருமாளை பார்க்க வந்துட்டார். என்ன அப்படியே மேலே கீழே பார்த்தாப்புல, என்ன பார்த்துட்டு நகரு போ வெளியே போன்னு சொல்லி துரத்தி விட்டார். தப்பு கிடையாது. அதே சமயத்தில் நல்ல தோடு போட்டுக்கிட்டு, என்ன நல்ல இது போல் பஞ்சகச்சம் அணிந்துக்கிட்டு திருநாமம் இட்டுக்கிட்டு போய் நின்னோம்னா மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு கவளம்தான் தீர்த்தத்தை சேர்க்குறாங்க ஐயர்கள் பட்டர்கள். என்ன அடியேன் அப்படி நீட்டினோம்னா 3 தடவை சேர்க்குறான். ஏன்னா விஷயம் அறிஞ்சு வந்திருக்கான், அவனுக்கு நம்ம கொடுக்கணுங்கிற ஆவல். அப்போ நல்லா படிக்கிற பையனுக்கு வாத்தியார் பாராட்டத்தாங்க செய்வார். நம்ம நல்லா படிக்கணும்ல. என்ன சம்பிரதாய விஷயமா நம்ம கொஞ்சம் ஈடுபாடோடு இருந்தோம்னா அதுக்குண்டான சன்மானம் கிடைக்குதா இல்லையா? ஏன்னா அதுதான் விஷயம். இன்னைக்கு அந்த விஷயம் எல்லாமே காணாமல் போகிவிட்டது. நாராயணனை எப்படி தொலைச்சோமோ அதுபோல் இன்னைக்கு நிறைய விஷயங்களை தொலைச்சிட்டு நம்ம திணறிக்கிட்டு இருக்கோம், திண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்போ இது நடக்கலை, அது நடக்கலை, இது தவறி அங்கிட்டு போகுது இங்கிட்டு போகுதுன்னு காரணம் சொன்னோம்னா நம்ம சரியாக பிடிச்சிக்கல, நம்ம சரியாக உபதேசங்களை கேட்கல, சரியாக உபதேசங்களை சொல்லலைங்கிறது தான் காரணம். வேற எந்த காரணமும் கிடையாது. அப்பேற்பட்ட நிலையிலே நாராயணனை நாட்டுவதற்காக ஆழ்வார்கள் எல்லாம் அவதாரம் செய்துவிட்டு இந்த ஆழ்வார்கள் அவதாரம் செய்ததும் போதவில்லையாம். அவர்கள் பாடின இந்த 4000 பாசுரங்களும் மறக்கப்பட்டதாம் இந்த பூ உலகத்திலே. ஆசை அவஸ்தை மிகுதியாலே. எத்தனை ஆசைங்க நமக்கு. எதில் தெரியுமா போட்டி? எனக்கு போட்டியெல்லாம் யாரோட தெரியுமா? நம்மோட தான் நமக்கு போட்டி. என்ன இன்னைக்கு போய் நான் சும்மா போயிட்டு இருப்பேன், என் நண்பர் கூப்பிடுவான், டேய் வாடா அங்கே ஒரு வீடு இருக்குது, அது விலைக்கு வந்திருக்கு, போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவான். அந்த வீட்டை போய் பார்த்தோம்னா அவர் 1.5 கோடி சொல்லுவார். 1.5 கோடி சொன்னால் ஆஹா அருமையாக இருக்குது, எப்படி கட்டடத்தை கட்டியிருக்காங்க, வாழ்ந்தா இந்த மாதிரி வாழணும்யா. ஏன்னா அதுக்குண்டான கடனெல்லாம் வாங்கி உடனெல்லாம் வாங்கி அந்த கடனை அடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இப்படி ஆசையை மூட்டி, ஏன்னா ஆசை தீ போல மூட்டப்பட்டு நம்முடைய திசையிலே மாற்றி விட்டுருவாங்க. அப்போ எப்படி நமக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு மனசு வரும்? அந்த கடன் திருப்பி கட்டுறதுக்கு உண்டான யோசனையிலேயே அவன் போயிட்டு இருப்பான். ஏன்னா அப்படி போகும்போது கோயிலுக்கு போகிறதுக்கோ பாசுரம் பாடுறதுக்கோ இல்லை பாசுரங்களை கேட்கறதுக்கோ உண்டான மனசு வராது. அப்படி சொல்லவே இல்லை சம்பிரதாயத்தில். உனக்கு எந்த சந்தோஷம் வந்தாலும் கஷ்டகாலம் வந்தாலும் ஆண்டவனை நீ நினைக்கலாம். புரியுதா? ஆண்டவனை நினைப்பதற்கு தகுதி சந்தோஷமாக இருந்தால் என்ன பண்ணுறான்? என்ன வாழ்க்கையில் வியாபாரத்தில் பணம் ஈட்டி சம்பாதிச்சு 1 கோடி சம்பாதிச்சுட்டான் ஒரு வருஷத்தில். 1 கோடி தன்னுடைய கஜானாவில் வந்துருச்சு. அப்போ போய் கேட்குறோம், என்னப்பா ஆண்டவனை கும்பிட வரியான்னு சொல்லி. நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்,
இந்த 1 கோடி சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன் தெரியுமா, ஆண்டவன் கருணையாலே அது கிடைத்தது என்று அந்த எண்ணமே கிடையாது. ஆக சம்பாதிச்சு வெற்றி பெற்றாலும் தான் தான் செய்தேன்னு சொல்றான். இதே ஒரு வயிற்று வலி வந்துச்சு, தலைவலி வந்துச்சு, கொடைக்கானல் போறதுக்கு நண்பர்கள் கூப்பிடுறாங்க, அடியேன் போக முடியலையே, எனக்கு இந்த நேரம் பார்த்து ஆண்டவன் தலைவலி கொடுக்கணுமா, இந்த நேரம் பார்த்து வயிற்று வலி கொடுக்கணுமா, எவ்வளவு இம்சையா ஆண்டவனால என்ன அப்பனவே ஆண்டவனை சொல்லிக்கிறாங்க. இப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்போ சந்தோஷம் வந்தா ஆண்டவனுக்கு நன்றி சொல்றதுக்கு மனசு இல்லை. ஏன்னா தான் தான் பண்ணேன், ஆண்டவனா பண்ணியிருக்கேன், நான் சம்பாதிச்சு என்னுடைய உழைப்பியா. அதே துன்பம் வந்தா ஆண்டவன் எவ்வளவு கஷ்டப்படுத்துறான் தெரியுமா, அவன் கோயிலுக்கு வரணுமா, போ வரமாட்டேன். என்ன ஆண்டவனை கும்பிடாமல் இருப்பதற்கு காரணத்தை தேடுகின்ற உலகம் ஆகிவிட்டது. என்ன இந்த காலத்திலே அப்படி சொல்லும்போது அவனை நினைப்பதற்குண்டான காரணத்தை தெரிஞ்சுக்கணும்ல. அடியேன் உண்மையான அனுபவத்தை சொல்றேன். அடியனுக்கு ஒரு வேலையில் பெரிய நிர்பந்தம், என்ன பெரிய கட்டுப்பாடு, பெரிய தட்டுப்பாடு, வேலையே போயிருச்சு. என்ன வேலையே போயிருச்சு, அடியேன் மகிழ்ந்தேன். ஏன்னா தொல்லை விட்டதுடா அப்படின்னு சொல்லி, என்ன தொல்லை விட்டதுடா அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி ஏற்றேன். என்ன காரணம் தெரியுமா, நமக்கு அமர ஆண்டவனை போய் தரிசிக்கலாம்னு சொல்லி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனேங்க. வேலை போயிருச்சு, வேலை போச்சுன்னா ஆண்டவனை திட்டி ஆண்டவனோட சண்டை போடணும்ல, ஆண்டவனிடம் நன்றி சொல்ல போனேன். அப்படி நன்றி சொல்ல போய் ஒரு வியாபாரமே ஆரம்பிச்சுட்டேன். இன்றைக்கி அந்த வியாபாரத்தில் தான் அடியனுடைய பொழப்பே போயிட்டுருக்கு. என்ன நல்ல ஒரு தண்ணீர் சுத்திகரிப்பு கருவியை விற்பனை செய்கிற, தயாரித்து விற்பனை செய்கிற வியாபாரம். என்ன அந்த வியாபாரம் பண்ண ஆரம்பித்து 15 வருஷம் ஆச்சு. காலையில் எந்திரிச்சு இன்றைக்கி ராமானுஜர் வைபவத்தை பேச வேணும், என்ன ராமானுஜர் வைபவத்தை பேச வேணும்னு கிளம்புறேன். கிளம்பும்போது எதிராஜன் என்ற பெயரிலே ஒருத்தர் அழைத்தாள். எதிராஜன், அவர் பேர் யதீந்திரன். அழைத்து, நான் ஒரு கருவியை, புது கருவியை வாங்கணுங்க, எங்கள் வீட்டில் வந்து பொறுத்துங்கன்னா. ராமானுஜருடைய கருணை எப்படி கிடைக்குது பார்த்தீங்களா? அடியன் வியாபாரத்தை தேடி போகலை, ராமானுஜர் தேடி அனுப்புகிறாரு. பேரே யதீந்திரன், எதிராஜன் பேரே. எப்படி இருக்கும் பாருங்க. இதுதான் ஆண்டவனுடைய கருணை, காரணமற்ற கருணை என்று சொல்லுகிறார்கள். நிர்ஹேதுக கடாட்சம் என்று சொல்வார்கள். நாம எதுவுமே பண்ணாம ஆண்டவன் நமக்கு கருணை காட்டுறான். நாம என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பாரத தேசத்தில் பிறந்திருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி இந்த திவ்ய தேசத்திலே மதுரையிலே இருக்கின்ற இந்த கூடலழகர் பெருமாள் இருக்கின்ற, கள்ளழகர் இருக்கின்ற, என்ன திருவோகர் பெருமாள் வீச்சு இருக்கின்ற இத்தனை தேசங்களுக்கும் நடுவிலே, யோக நரசிம்மர் இருக்கின்ற இத்தனை திவ்ய தேசங்களுக்கும் நடுவிலே நாம் பிறப்பதற்கு என்ன காரணம்? என்ன இதெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கோமா? இப்போ சொற்பொழிவை கேட்டு ராமானுஜர் வைபவத்தை கேட்கிறோமே, இதற்கு என்ன காரணம் என்னால், நாம போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம், நாம போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம். இந்த புண்ணியத்தை எல்லாம் வெறும் சம்பாத்தியத்தினாலும் உலக சுக விஷயங்களிலாலும் வீணடிக்காமல் மேலும் இது போன்ற விஷயங்களை கேட்டு புண்ணியத்தை சேர்க்க வேண்டும், மங்களங்களை சேர்க்க வேண்டும். இதற்காகத்தான் இந்த கலியுகத்திலே ராமானுஜ முனிவர் அவதாரம் எடுத்தார். இன்றைக்கும் 1008 வருடங்களுக்கு முன்னால் ஆழ்வார்கள் எல்லாம் பிறந்து, ஆழ்வார்கள் பிறந்தும் நாராயணனை நாட்ட முடியவில்லையே என்று சொல்லி வைகுண்டத்திலே இருந்து பஞ்சாயுத அம்சமாக, என்ன வனமாலி, கதி, சார்கி, சக்ரி, நந்தகின்னு சொல்லி இந்த பஞ்சாயுத அம்சமாக, என்ன சக்கரம், சங்கம் எல்லாமே வடிவெடுத்து வருவது போலே ராமானுஜர் இந்த பூவுலகத்திலே இளையாழ்வானாக அவதாரம் எடுத்தார். எப்படி இருக்கும் பாருங்க. அது மட்டுமல்ல, ஆதிசேஷன் அம்சமாக இந்த பூ உலகத்திலே எதிராஜன் அவதாரம் எடுத்தார். அந்த அவதாரம் எடுத்ததில் இருந்து அவருடைய முனி என்ற அந்த தன்மை வெளிப்பட்டு கொண்டே வந்ததாம். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் இன்னைக்கு நம்ம போரெல்லாம் மனுஷனுக்கு மனுஷன் சண்டை போடுறோம், என்ன அன்னைக்கு அப்படி கிடையாது. வாத போர் நடக்குமாம், தெய்வத்தை நாட்டுவதிலே வாத போர் நடக்குமாம். அதிலே எத்தனையோ சம்பிரதாயத்தவர்கள், இன்னைக்கெல்லாம் அந்த சம்பிரதாயமெல்லாம் நம்ம தனித்தனியெல்லாம் பார்க்க முடியாது. என்ன நம்ம திங்கக்கிழமையான ஒரு கோயிலுக்கு போகிறோம், வெள்ளிக்கிழமையான ஒரு கோயிலுக்கு போகிறோம், செவ்வாய்க்கிழமை ஒரு கோயில், என்ன அப்படின்னு சொல்லி கிழமைக்கு ஒரு கோயிலுக்கு போகிறோம். ஆனால் இந்த கோயில்களுக்கெல்லாம் ஆதி பீடமாக, ஆதி அம்சமாக, ஆதி மூலமாக இருக்கின்ற நாராயணனை நாட்ட வேண்டும் என்பதுதான் அவருடைய பெரிய ஒரு சாதனை. அப்படி நாட்டிக்கொண்டே இந்த பாரத தேசம் முழுக்க வந்திருக்கிறார். 120 சம்பத்சரம், 120 திருநட்சத்திரங்கள் அவர் இந்த பூவுலகத்திலே இருந்திருக்கிறார் என்பது அவருடைய வரலாறு, சிறு வரலாறு. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த நாராயணனை நாட்ட வேண்டும் அப்படின்னா ஆழ்வார்கள் பாசுரத்திலேயே அவரை பற்றி போற்றப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஆழ்வார்கள் எல்லாம் அவதாரம் செஞ்சு போயிட்டாங்க. போன உடனே இந்த உலகத்திலே இருள் மறுபடியும் சூழ்ந்துருச்சான்.
கண்ணன் அவதாரம் எடுத்து வைகுண்டத்துக்கு போன பிறகு இருள் சூழ்ந்து விட்டது. அவன் அவதாரம் எடுத்து போன பிறகு இது போன்ற நதிக்கரைகளிலே என்ன பாலாறு, தென்பெண்ணையாறு, பொருணையாறுன்னு சொல்லி போற்றப்படுகின்ற தாமிரபரணி ஆறு, வைகை ஆறு, இது போன்ற ஆற்றங்கரைகளிலெல்லாம் ஆழ்வார்கள் அவதாரம் எடுத்து ஆச்சாரியர்கள் அவதாரம் எடுக்க வேண்டும். இப்ப ஆழ்வார்கள் பாடியும் பயனில்லை. அப்ப என்ன அர்த்தம்? ராமானுஜ முனி அவதாரம் எடுக்க வேண்டும். அவருடைய அவதாரம் எப்பேற்பட்ட அவதாரம் என்றால், எப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால், நம்மாழ்வார் பாசுரங்களை பாடிக்கொண்டே வரும்போது அவருடைய சிஷ்யனாக விளங்கிய மதுரகவி ஆழ்வார் ஒரு விதேசத்திலிருந்து எங்கே காசி யாத்திரை போயிருந்திருக்கிறார். அங்கே அவர் பகவானை அறிவிக்கும் அந்த ஆச்சாரியன் யார் என்பதை தேடி போயிருக்கிறார். அந்த காலத்தில் எதை பற்றி தேடுவாங்கன்னா, பொருள் பற்றி தேடுவதெல்லாம் ஒரு நிலை தான். அதுக்கப்புறம் அருள் பற்றி தேடுவார்கள். எப்படி மோட்சம் அடைவதற்குண்டான வழிகாட்டுதலை யார் காட்டுவார் என்று தேடுவாங்களாம் அந்த காலத்தில். அப்படி தேடுனதுனால தான் இத்தனை தர்மங்கள், இத்தனை கோயில்கள், இத்தனை சத்திரங்கள் நம்முடைய சமூகத்திலே கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த தேடுதல் இருந்திருக்கு. திருப்தி அடைந்து நல்ல பணம் எல்லாம் சம்பாதிச்ச பிறகு திருப்தி அடைந்து எப்படி நம்ம டாக்டர் ராஜாராம் எப்படி கிரந்தங்கள் எல்லாம், இந்த புஸ்தகத்தை பாருங்க, இந்த புஸ்தகம் நம்முடைய சுவாமி டாக்டர் ராஜாராம் அவர்கள் இயற்றிய புஸ்தகம். இவ்வளவு கனமாக இருக்குது பார்த்தீங்களா? புஸ்தகத்தை பார்க்காம எடுப்பதற்கே எப்படி என்ன அந்த வில்லை எடுப்பதற்கு, தரிசை எடுப்பதற்கு பயப்படுவார்களோ அப்படி இருக்கும் இந்த அவ்வளவு விசேஷம் மிக்க கிரந்தம். இதை நம் சமூகத்தவரான இவர் சாதிக்கிறார் என்றால் எவ்வளவு ஒரு விசேஷம் இது என்ன. இது எல்லாம் அவ்வளவு போற்றுதலுக்குரிய என்ன, சிரேஷ்டர்களாக இருக்கிற சம்பிரதாயத்திலே சிரேஷ்டராக இருக்கின்ற அத்துணை பேரும் இவர்களை போற்றுகிறார்கள் என்றால் அவ்வளவு பெரிய விசேஷம். இந்த சாதனையும் நடக்கிறது இப்போ இந்த ஊடகத்தில். அப்படி சொல்லும்போது இந்த ராமானுஜர் அவதாரம் எடுக்க வேண்டும். அவருடைய அறிவிப்பு எப்போ நிகழ்ந்திருக்கிறது என்றால், இந்த மதுரகவி ஆழ்வார் இது போல தேடி இருக்கிறார், எங்கே நமக்கு ஆச்சாரியர்கள் கிடைப்பாருன்னு சொல்லி. காசி யாத்திரை போனவருக்கு யாரு அப்படியே தியானத்தில் அவர் அப்படியே தேடி இருக்கார். அவர் பிராமணன், அப்படியே சிந்தனையில் எப்படியே ஆகாசத்தை பார்த்துருக்காரு, மண்ணை பார்த்துருக்காரு, நதியை பார்த்துருக்காரு, மரத்தை பார்த்துருக்காரு. எங்கேயுமே தென்படலை, யாருமே எந்த ஆச்சாரியனும் தென்படவில்லை. அப்போ திடீர்னு ஒரு ஜோதி தெரிந்ததாம். அந்த ஜோதி தென் திசை பக்கம் தெரிந்ததாம். அவர் இருந்தது காசி பக்கம் வடதேசத்தில், ஆனால் தென் திசை பக்கம் ஒரு ஜோதி தெரிந்ததாம். அந்த ஜோதி எங்கடா இருக்குன்னு அப்படி தேடிக்கிட்டே வந்தா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார். நம்ம ஊருக்கே வந்துட்டா, தமிழ்நாட்டுக்கு ஸ்ரீரங்கம் பக்கம், அப்புறம் அழகர் கோயில் பக்கம் அப்படியே பார்த்தோம்னா அவர் பிறந்த ஊர் திருக்கோளூர்னு சொல்லி அவர் பிறந்த ஊர் தாமிரபரணி நதி பக்கம் இருக்கு. அங்கே போய் ஜோதி நின்னதா. என்னடா திருக்கோளூர் பக்கம் வருதே, நம்ம பிறந்த ஊருக்கே வந்துருச்சே, நம்ம போன திசைகள்லாம் வீணா போயிருச்சே, இங்கேயே கிடைக்குதே, என்ன சொல்றது, என்ன தேட போற தெய்வம் கொடுக்க வந்துச்சுங்கிற மாதிரி அங்கே யாரோ தேடிக்கிட்டு இருக்கமே, சாமி இங்கே இருக்காரே, எனக்கு கொடுக்க போற வரம் கொடுக்க போற சாமி நம்ம பக்கத்து ஊர்லேயே இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆழ்வார் திருநகையில் இருக்கிற ஒரு புளிய மரத்தடி பொந்தில் ஒரு பையன் உட்கார்ந்துருக்கான். அந்த பையனுக்கு அப்போ 16 வயசு. பிறந்ததுலேருந்தே பேசவே இல்லை, ஒரு அசைவும் இல்லை, அப்படியே உட்கார்ந்துருந்துருக்காரு. அங்கே அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட இந்த என்ன மதுரகவி ஆழ்வார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த பையனைத்தான் போய் பார்க்கணும், என்ன விசேஷம்னு பார்ப்போம்னு சொல்லி அங்கே தான் ஜோதி நின்றுருக்கு. அந்த ஜோதி நின்ற பிறகு அந்த ஜோதிக்கு கீழே இருந்த புளிய மரம் இருக்கிறதுனால அங்கே போய் அந்த பையனை பார்த்து வினவிருக்காரு. கேட்டிருக்காரு, செத்ததன் வயிற்றில் சிறுகுட்டி பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கேட்டிருக்காரு. என்னங்க 2 மதிப்பெண் வினாவா இல்லை 10 மதிப்பெண் வினாவா இது? செத்ததன் வயிற்றில் சிறுகுட்டி பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பையன் வாயவே திறக்காம இருந்த பையன், அசைவில்லாத பையன், ஒரு கல் எடுத்து போட்ட பிறகு அசைவில்லை, அத்தனை சத்தம் கேட்டு அசைவில்லை, ஒரு பயமும் இல்லை. அப்படி இருந்த பையன் இந்த கேள்வி கேட்கப்பட்ட உடனே பதில் சொல்றாராம், அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு சொல்லி. இதுக்கு என்னங்க அர்த்தம்? செத்ததன் வயிறு அப்படி சொன்னா, செத்தது என்றால் இந்த உடல்னு அர்த்தம். செத்தது என்ன, இந்த உடல் அழிய போற உடல்னால செத்ததுன்னு போற்றப்படுகிறது. என்ன செத்ததுன்னா இந்த உடல் என்று சொல்லுவாங்க, பூத உடல்னு சொல்லுவாங்க. இதன் உள்ளே சிறு குட்டி பிறந்தால்னா ஆத்மா. ஒரு ஆத்மா இந்த உடலிலே ஜனித்தால் அந்த ஆத்மா எத்தை தின்று என்றால் எதை அனுபவித்து கொண்டு எங்கே கிடக்கும் என்று சொல்வதற்கு பதில் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று சொல்லியிருக்காரு நம்மாழ்வார். அவர் பேர் தான் நம்மாழ்வார். என்ன அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஆத்மா ஒன்று இந்த உலகத்திலே, பூ உலகத்திலே, இந்த உலக விஷயாந்திரங்களிலே, சப்தாதி விஷயங்களிலே அனுபவித்து கொண்டு இந்த உடலோடையே மீண்டும் 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 பிறந்து இறந்து இங்கேயே கிடக்கும். அது ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் என்றால்,
இந்த உலக ஆசையை விட்டுவிட்டு, இந்த உலக பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியை விட்டுவிட்டு, இந்த பூ உலகத்தை விட்டுவிட்டு வைகுண்டத்துக்கு சென்று அத்தை தின்று எதை பகவானை அனுபவித்துக் கொண்டே அவனுக்கு போக்கியமாக இருந்து கொண்டு, அவனுக்கு அன்னமாக இருந்து கொண்டு, அந்த வைகுண்டநாதனுக்கு பரவாசதேவனுக்கு ஆட்பட்டு அங்கேயே கிடக்கும் என்பது 2 விதமான அர்த்தம். எப்படி? இந்த அர்த்தத்தை சொன்ன உடனே மதுரகவி ஆழ்வாருக்கு வயசு அப்போ 50 60 என்ன, இந்த 16 வயசு இருக்கிற பையன் திருவடியில் சாஷ்டாங்கமாக விழுந்துட்டாரான். என்ன, சின்ன பையன் வாயே திறக்கல, திறந்த வாய் இப்படி பெரு வாயாக திருவாய் மொழியை உதிர்ந்திருக்கிறார். திருவாய் மொழியை என்ன பாசுரங்களை உதிர்ந்திருக்கிறார் அவர். அந்த பாசுரங்களை எல்லாம் கேட்டு வந்த மதுரகவி ஆழ்வார் குறிப்பெடுத்து கொண்டு இந்த பாசுரங்களை எல்லாம் பரப்பிக்கொண்டே வந்திருக்கிறார். 32 வயது ஆகிவிட்டது நம்மாழ்வாருக்கு. இப்போ கிளம்பி வைகுண்டத்துக்கு போகணும். அவர் யாருன்னா விஸ்வக்சேனர்னு சொல்லி பெருமாள் கோயில்களில் அதிகாரியாக இருப்பவர். அவர் தான் சேனை முதலியார் என்று போற்றப்படுகிறார். அந்த சேனை முதலியாரை பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? முதல்ல நம்ம கோயில் வழிபடும் முறை, கொடிமரத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிட்டு, ஆழ்வார்கள் இருப்பாங்க, தெற்கு பக்கம் இருப்பாங்க, ஆழ்வார்களை வணங்கிவிட்டு தாயாரை சேவித்து விட்டு அந்த வலம் வந்து பூமி பிராட்டியாக இருக்கின்ற ஆண்டாளை சேவித்து விட்டு அதன் பிறகுதான் பெருமாளை பார்க்க வர வேண்டும். இதுதான் கிரமம். ஏன்னா இந்த கிரமத்திலே வரும்போது கருடாழ்வாரை சேவித்து விட்டு வந்தீங்கன்னா அடுத்து விஸ்வக்சேனர் சன்னதின்னு இருக்கும். சேனை முதலியார்னு சொல்லி தெற்கு பார்த்து உட்கார்ந்துருப்பார். அவர் வந்து ஆண்டவனுடைய விஷ்ணுவுடைய என்ன அந்த சேனைகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறவன். அதனால விஸ்வக்சேனர்னு சொல்கிறோம். இந்த விஸ்வக்சேனர் ஆராதனை முடித்துத்தான் அத்துணை பெருமாள் கோயில் திருவிழாக்களும் நடக்கும். அவர் தான் முதல் பூஜை பண்ணுவாங்க. எப்படி சிவன் கோயிலில் பிள்ளையார் இருக்கார், அதுபோல விஸ்வக்சேனர் போட்டப்படுகிறார். அந்த விஸ்வக்சேனர் அம்சமாகவே அவதரித்தவர் தான் இந்த 16 வயதான புளிய மடத்தடி அடிக்குள்ளே இருந்த அந்த ஆழ்வார். அந்த ஆழ்வாருக்கு இந்த பதில் கிடைச்ச உடனே பாசுரங்களை எல்லாம் பாடிக்கிட்டே வந்திருக்காரு. 32 வயசு ஆன உடனே நான் வைகுண்டத்துக்கு திரும்பி போகணுமையான்னு சொன்ன உடனே இருங்க சுவாமி, உங்களை விட்டு அடியனால இருக்க முடியாது. மதுரகவி ஆழ்வார் ஏங்கியிருக்காரு. ஏங்கும் போது அப்போ நான் என்ன பண்ணேன், நான் போய்த்தான் ஆகணும். நான் இருந்த இடம் வைகுண்டம், எங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். இங்கே நாராயணன் நினைவாகவே இருக்கிறேன். ஏற்கனவே நாராயணனை 3000 வருஷமாக தொலைச்சிட்டாங்க, என்ன தொலைக்க போகிறாங்க. இப்போவும் தொலைச்சி நிற்கிறாங்க, கலியுகம் வந்துருச்சு. இப்போ நான் மறுபடியும் வெளியில் வந்தேன்னா நானே மறந்துடுவேணும், நானே அமெரிக்காவுக்கு விசா வாங்கி போயிடுவேணும்னு பயந்துருக்காரு. எப்படி? நானே ஏன்னா கலியுகனுடைய கோரம் அப்படி. நம்ம என்னதான் சந்நியாசம் இருக்கணும், இந்த இயந்திரங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி அப்படியே யோக திசையில் உட்காந்துருக்கணும்னு சொன்னால் ஒரு ஃபோன் வருங்க, அந்த யோகம் க்ளோஸ் கலைஞ்சிடும். என்ன அவ்வளவுதான் நமக்கு சக்தி இன்னைக்கு. அப்போ இந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கின்ற இந்த யோக மார்க்கம் எல்லாம் முடியாமல் இருக்கின்ற இந்த உலகத்திலே மறுபடியும் இந்த புளிய மரத்தை விட்டு வெளியே வர மாட்டேன். எப்படி? அப்படியே வைகுண்டம் போயிடுவேன்னு சொல்லி அவர் சங்கல்பம் எடுத்திருக்காரு. உங்கள் நினைவாக நீங்கள் வைகுண்டத்துக்கு போங்க சுவாமி, அடியன் ஒன்றும் தடுக்கலை. ஆனால் உங்கள் நினைவாக ஏதாவது ஒன்று அடியனுக்கு கொடுத்துட்டு போங்க. பாசுரங்களை கொடுத்துட்டீங்க, ஆனால் உங்கள் நினைவாக உங்கள் உருவமாக ஒன்று வேணும்னு சொன்னோன்னே தாமிரபரணி ஆற்றை நீரை போய் கொண்டு வந்து அண்டாவாக வச்சு காய்ச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி? தாமிரபரணி நீரை கொண்டு வந்து நம்ம இன்னைக்கு குடிக்கிறதுக்கு வர்ற கார்பரேஷன் தண்ணியை காய்ச்சி குடிக்கிறோம். என்ன ஏதாவது விக்கிரகம் வருதா? வரமாட்டேங்குது. அவர் அப்படி இல்லை. அன்னைக்கு அன்ன தேதிக்கு நீரை காய்ச்சலாலே விக்கிரகம் வருவான். அந்த அளவுக்கு தாதுக்கள் நிறைந்திருந்ததாம் தாமிரபரணி நதியிலே, தாமிரங்கள் நிறைந்திருந்ததாம். அது அந்த காலம். அப்படி ஒரு திசையிலே அவர் சென்று ஆத்து நீரை எடுத்து அண்டா கொண்டு வந்து காய்ச்சிருக்காரு. காய்ச்சி வந்த விக்கிரகத்தை பார்த்தோம்னா இவர் முகபாவனையோ இவருடைய உருவ அமைப்போ இவருடைய கை முத்திரையோ இல்லையாம், அஞ்சலி முத்திரையோட காணப்பட்டதாம். சாமி சாமி சாமி, என்ன சாமி வேற என்னமோ வருது இதுல இருந்து, என்ன நாம ஒன்று பார்க்க போனால் இன்னொன்று வருது அப்படின்னு சொல்லுது போல, என்ன வேற விக்கிரகமாக இருக்கேன்னு சொல்லி நம்மாழ்வார்கிட்ட கேட்டுக்காரு. நம்மாழ்வார் பதில் சொல்லியிருக்காரு, கவலைப்படாதே, உனக்கு வந்த விக்கிரகம் இந்த கலியுகத்திலே நாராயணனை நாட்டக்கூடிய ஒரு பாகவதன் வருகின்ற நிறைவாக இது இருக்கும். அவருடைய அம்சமாக இந்த விக்கிரகம் வந்திருக்கிறது. அந்த அறிவிப்பாக இந்த விக்கிரகத்தை விட்டுவிடு, மறுபடியும் போய் காய்ச்சுன்னு சொன்ன உடனே நம்மாழ்வார் விக்கிரகம் வந்திருக்கான். அந்த 5000 வருடங்களுக்கு முன்னால் காய்ச்சி எடுக்கப்பட்ட விக்கிரகத்தின் பெயர் பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகம். பவிஷ்யம் என்ன தெரியுமா? பூத பவ்ய பவத் பிரபுன்னு சொல்லி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் நாமம்.
பூத என்னால் இருந்தன்னு அர்த்தம், இறந்த காலம், அதான் பூத. என்ன பவ்ய என்றால் எதிர்காலம், பவத் என்றால் இருக்கும் காலம்னு அர்த்தம். இருக்கும் காலத்தில் பவத்னு சொல்கிறோம். அதனால தான் வீட்டுக்கு வர்ற மாப்பிள்ளைய பெரியவங்க எல்லாம் கூப்பிடும்போது பவா அப்படின்னு கூப்பிடுவாங்க. பவான்னா எல்லாம் அறிந்து இருப்பவன் அர்த்தம், அதான் பவான்னு கூப்பிடுறாங்க. வீட்டுக்கு வர்ற மனாட்டி பெண்ணை பவி என்று கூப்பிடுவாங்க, விஷயங்கள் அறிந்தவர்கள்ங்கிறதுனால அவர்களை போற்றுகிறார்கள். அப்போ பவத்தினால் இருக்கின்ற, பவிஷ்ய என்றால் வருங்காலம் அர்த்தம். வருங்கால ஆச்சாரியனை அறிவித்திருக்கிறார் அந்த விஸ்வக்சேனர் அம்சமாக இங்கே அவதாரம் எடுத்த சுவாமி நம்மாழ்வார் சடஜித் சடகோபன். என்ன அப்போ இந்த ராமானுஜ முனியுடைய அறிவிப்பு எப்போ வந்திருக்குன்னா 5000 வருடங்களுக்கு முன்னாலே வந்து விட்டது. அவர் பிறந்து இன்னைக்கு 1008 வருடங்கள் ஆகுது. அப்போ இத்தனை வருடங்கள் காத்திருப்பு, தவம், இத்தனை முனிவர்கள், இத்தனை ஆழ்வார்கள், இத்தனை ஆச்சாரியர்கள் செய்த தவ புதல்வன் தான் இந்த ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். இவர் விட்டு சென்ற சம்பிரதாயம் தான் ஸ்ரீ சம்பிரதாயம் என்றும், எம்பெருமானார் தரிசனம் என்றும், ஸ்ரீ வைஷ்ணவம் என்றும், சரணாகதி மார்க்கம் என்றும் போற்றப்படுகிறது. இப்போ ராமானுஜ முனியை பற்றி அடியேன் விண்ணப்பித்தது, கலியுகத்திலே தோஷம் போவதற்கு வழி என்னவென்றால் ராமானுஜருடைய திருவடி, அதுதான் உடையவர் திருவடி. என்ன இந்த உலகத்திலே நாம் உய்வதற்குன்றான ஒரே வழி, உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி, அவ்வளோதான். உடையவர் திருவடியை தத்து வேற எதுவுமே நம்ம தவிர நினைக்க தேவையில்லை. அவருடைய திருவடியை தொழுதாலே நமக்கு கலிதோஷம் விட்டுவிடும், கலிதோஷம் விடுபட்டு போய்கொண்டே வரும்னு சொல்லுகிறார்கள். அப்படின்னா ஒரு பக்கம் ஞானத்தை வளர்க்க வேண்டும், ஒரு பக்கம் கைங்கரியங்களை செய்து கொண்டே வர வேண்டும், இன்னொரு பக்கம் நமக்கு வயிற்று புழப்பாக சம்பாத்தியம், இருப்பு, போக்கு, வரத்து எல்லாம் செய்து கொண்டே வர வேண்டும். இப்போ போக்குவரத்து, சம்பாத்தியம், வயிற்று புழப்பு, உல்லாச பயணம், வண்டி வாகனம் வாங்கிறது, அது சேர்க்கிறது, பொருள் சேர்க்கிறது, இதேவாக இருந்து விட்டால் இந்த ராமானுஜ முனியினுடைய அனுக்கிரகம் நமக்கு கிட்டுவதில் சில சிரமங்கள் இருக்கின்றன. அந்த சிரமங்கள் போக வேண்டும் என்றால் நிறைய சொற்பொழிவுகளை ஆற்றுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துங்கள், நிறைய சொற்பொழிவுகளை கேளுங்கள், பகவத் விஷயமாக, பாகவத விஷயமாக நிறைய சொற்பொழிவுகளை கேளுங்கள். இப்படி அறிவிக்கப்பட்ட இந்த பகவத் ராமானுஜர் தான் ஸ்ரீபெரும்புதூரிலே அவதரித்திருக்கிறார். சோமையாஜீவிக்கும் காந்திமதி அம்மையார்களுக்கும் தவ புதல்வனாக, பகவானுடைய அம்சமாகவே அங்கே திருவல்லிக்கேணியிலே இருக்கின்ற பார்த்த சாரதி பெருமாள் வெங்கடகிருஷ்ணன் சொல்லுவாங்க. அந்த வெங்கடகிருஷ்ணனிடம் போய் தனக்கு ஒரு சத் புத்திரன் பிறக்க வேண்டும். என்ன நம்ம இன்றைக்கி புத்திர பாக்கியம்னு சொல்கிறோம். அந்த புத்திர பாக்கியம் வேண்டும் போது என்ன வேண்டும் தெரியுமா? நமக்கு ஒரு சத் புத்திரன் பிறக்க வேண்டும். சத்புத்திரன் என்னங்க அர்த்தம்? சத்புத்திரன் என்றால் ஆண்டவனுடைய நினைவோடு பிறக்க வேண்டும். அதான் கருவிலே திருவுடையார்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நம்ம கருவில் அந்த குழந்தையை சுமக்கும் போதே அவனுக்கு திரு என்ற அந்த அடைமொழி கொடுக்கப்படும் விதமாக அந்த பிராட்டியினுடைய அருளோடு அந்த பிரானை நினைப்பதற்குண்டான அந்த மகிமையோடு பிறக்க வேண்டும். இப்படி இன்னைக்கு நம்ம திருத்தி பணிகொள்வான்னு சொல்கிறோம். திருத்தல்னா என்ன அர்த்தம்? திருத்துறதுன்னா அர்த்தம், திருத்துறதுன்னா திருவுடைய சம்பந்தம் ஏற்பட்டால்தான் ஒருத்தன் திருந்துகிறான். அந்த திருவுடைய சம்பந்தம் ஏற்பட வேண்டும் என்றால் அப்பதான் பகவானுடைய சம்பந்தம் நமக்கு ஏற்படும். இப்படி திருத்தக்க செல்வமும் சேவகமும் நமக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக இந்த ராமானுஜ முனி இந்த பூ உலகத்திலே அவதாரம் எடுத்திருக்கிறார். அவருடைய வைபவமாக அவருடைய பிறப்பை பற்றிய சில வைபவங்களை அடியேன் என்று விண்ணப்பித்திருக்கிறேன். அவர் பிறந்து என்ன சாதித்தார் என்றால் ஒரு மகாபாரதமே எழுதிவிடலாம். ஏன்னா கண்ணன் இருந்தது 125 சம்பத்சரம், அதற்கு கொஞ்சம் குறைவாக 120 சம்பத்சரம் இவள் வாழ்ந்திருக்கிறார். கண்ணனுடைய வைபவம் 125 ஆண்டுகள் என்றால் இவர் 120 ஆண்டுகள். அவர் செய்த சாதனையை விட மிகப்பெரிய சாதனை ராமானுஜர் செய்தது. இது கண்ணனே அறிவித்தது. திருக்குறுங்குடின்ற ஒரு திவ்யக்ஷேத்திரத்தில், அங்கே திருநெல்வேலி பக்கம் இருக்குது, அங்கே ஒரு மலை இருக்குது, அதுக்கு மேலே நின்ற பெருமாள்னு சொல்லி மலை மேல் நின்ற பெருமாள்னு சொல்லி அவருடைய பேர். அவர் தான் ராமானுஜர்கிட்ட கேட்டிருக்காரா, டே நான் பிறந்தேன், நான் எத்தனையோ பேரோட சண்டை போட்டேன், என்ன வாதிச்சு பார்த்தேன், என்னமோ பார்த்தேன், என்னை பற்றி நிலைநாட்டுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டேனே, என் பொண்டாட்டியே தூக்கிட்டு போனான் ஒருத்தன், என்ன இந்த பூமியை அப்படியே கடலில் போய் ஒருத்தன் அமர்ந்து பொசுக்கிட்டான், என்ன எத்தனை என்னுடைய பொண்டாட்டியை காணாமல் போட்டான், தேவர்களுக்கு எல்லாமே
லக்ஷ்மி கடாட்சமே போயிருச்சு, ஐஸ்வர்யம் இல்லாமல் போயிருச்சு. நானே வந்து ஆமையாக நின்று இந்த பார்க்கடலை கடந்து மறுபடியும் அவளை மீட்க வேண்டியிருந்தது, மகாலட்சுமியை மீட்க வேண்டியிருந்தது திருப்பார்க்கடல இருந்து. இவ்வளவு அல்லோலப்பட்டு கஷ்டப்பட்டிருக்கேனே, நீ எப்படி சாதிக்கிற, நீ எப்படி என்ன நிலைநாட்டுற? அப்போ சொல்லியிருக்கார் ராமானுஜர், உன்னை பற்றி நீயே பேசுனா கேட்க மாட்டாங்க, உன்னை பற்றி மற்றவங்க பேசுனாதான் கேட்பாங்கன்னு சொல்லி ராமானுஜ சம்பிரதாயம் அப்படிப்பட்ட சம்பிரதாயம் சொல்லி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நீ கேள்வி கேட்குறவன், நான் பதில் சொல்கிறவன். இப்போ நான் உனக்கு ஆச்சாரியன்னு சொல்லி அவர் ஆச்சாரிய பீடத்தில் அமர்ந்து கண்ணன் கீழே நின்று கேட்டானா. என்ன அப்பேற்பட்ட குருஸ்தானத்துக்கு ராமானுஜரை அமர்த்தி அழகு பார்த்திருக்கிறான் கண்ணன். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் சொல்லும்போது எப்பேற்பட்ட பகவத் ராமானுஜ முடியினுடைய பெருமை இருக்கும் என்பதை நாம் எல்லாம் உணர வேண்டும். அது நடந்தது திருக்குறுங்குடி என்ற கஷேத்திரத்தில். இப்போ போனாலும் பார்க்கலாம், ஆச்சாரிய பீடத்திலே ராமானுஜர் அமர்ந்திருக்கிறார். என்ன அப்பேற்பட்ட இந்த வைபவங்கள் எல்லாமே கேட்பதற்கு இனிமையாக இருப்பதை விட நினைப்பதற்கு இனிதாக இருக்கும். இப்போ நான் அடியேன் பேசுகிறது எல்லாமே உங்கள் மனசில் போய் பதிவாயிருக்கும். ஏன்னா இதையெல்லாம் அப்போ நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க. அது நினச்சி பார்க்குறதே மகா புண்ணியம். எப்படி மகா புண்ணியம்? நம்ம கனவு காண்கிறோம், நிறைய கனவு. என்ன கனவு காண்கிறது வந்து லட்சியமாக காண்பது பல கனவுகள். நான் இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி வியாபாரம் பண்ணணும், இப்படி போட்டியிடணும், இப்படி வெற்றி பெறணும்னு சொல்லி அதெல்லாம் கனவு. என்ன அந்த கனவை பற்றி சொல்லலை, தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வருது பார்த்தீங்களா கனவு. அந்த கனவில் சில விஷயங்கள் அப்படியே மனசு பதறுற மாதிரி வரும். அந்த பதறுற மாதிரி விஷயங்கள் எப்படி வருதுன்னா, நம்ம பாவங்கள் எல்லாம் போவதற்காண்டி வருகிறதா. ஏன்னா திடீர்னு ஒரு மலையிலேருந்து நம்ம உருட்டி விட்டு அப்படியே கீழே விழுற மாதிரி வரும், ஆன்னு கத்திடுவோம். அப்போ சில பாவங்கள் எல்லாம் ஓடி போயிடுவாங்க. அதுபோல் புண்ணியங்கள் எப்படி தெரியுமா வரும், நல்ல நல்ல கனவுகள்லாம் வருமா. அதெல்லாம் நமக்கு புண்ணியம் செய்ததினாலே வருகின்ற பலன்கள். ஒரு திவ்ய சேத்திரத்துக்கு போய் பகவான் முன்னிலையில் நம்ம ஒரு தாமரை பூ கொடுக்குற மாதிரி ஒரு கனவு வரலாம். என்ன ஒரு நல்ல நதியில் போய் நீராடுற மாதிரி கனவு வரலாம். என்ன ஒரு ஆச்சாரிய பீடத்தில் போய் வணங்குற மாதிரி இப்படிலாம் கனவு வந்தால் புண்ணியம்னு சொல்கிறாங்க. இப்படி கனவுலையே நிறைய புண்ணியம் பாவம் எல்லாம் நமக்கு வந்து வருது தொலைதுன்னு சொல்கிறாங்களே. அப்போ இது போன்ற ஆண்டவனுடைய சிந்தனை நாம் எல்லாம் நினைவிலே இருக்கும்போது வந்தால் எவ்வளவு பெருமையான விஷயம், எவ்வளவு மதிப்பான விஷயம். இப்படி ஆண்டவனுடைய சிந்தனையிலேயே தான் நாம் இருக்க வேண்டும் என்பதனாலே பகவத் ராமானுஜர் இந்த சரணாகதி மார்க்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். சரணாகதி மார்க்கம்னா நம்ம யோக மார்க்கம்னு சொல்லும்போது இந்த சக்கராஸ்ன்னு சொல்லுவாங்க, உடம்புல இருக்கிற இந்த சக்கரங்கள், இது எல்லாம் இந்த மூலாதாரத்திலேருந்து சகஸ்ரதாரா வரைக்கும் இங்கே நெத்தி இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த தளம் சகஸ்ரதாளம்னு சொல்லுவாங்க. இந்த சிரசில் ஒரு சக்கரம் இருக்கா, அது வந்து திறந்து அது வழியாக உயிர் போனாதான் முக்தி. எப்படி இந்த ஜீவன் வந்து இந்த சகஸ்ரதள சக்கரம் இருக்குல்ல, அது வெளிப்பட்டு அது வழியாக போனாதான் முக்தி. நெஞ்சிலிருந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதா அப்படின்னு சொல்லி இந்த சக்கரங்கள் எல்லாம் அங்கே போய் நின்றுச்சுன்னா முக்தி கிடையாது. மறுபடியும் வழுக்கு மரம் மாதிரி கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அங்கேயே நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா அப்போ இந்த சகஸ்ரதாளா சக்கரம் திறக்கிற அளவுக்கு நமக்கு யோக சக்தி இருக்கா? நம்ம இங்கிருந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகத்திலேயே விழுந்துடுறான். அதுக்கு மேலே எங்கே எந்திரிச்சு இங்கே போய் நம்ம நின்று பண்ணுறதுன்னு சொல்லி முடியாதுன்னு சொல்லி இது எல்லாம் முடிந்த அளவுக்கு செய்தவர்களே விட்டு விட்டார்கள். யார்? நம்முடைய ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள். அஷ்டாங்க யோகம் சித்தியானவர். நம்ம யோகா செய்கிறோம்னு சொல்லி எத்தத்தையோலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோமே, எப்போ நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த கலியுகத்திலே அப்படித்தான் மக்கள் இருப்பார்கள். இந்த உலக விஷயங்களிலே, சப்தாதி விஷயங்களிலே ஆழ்ந்து அமிழ்ந்து அதிலேயே போகப்பட்டு சாக்கடையில் என்ன அந்த மூழ்கி இருப்பவர்கள் போல இருப்பார்கள். அவருக்கு வேற கதி இல்லைன்னு சொன்ன உடனே திருவடி சம்பந்தம் ஏற்பட வேண்டும், சரணாகதி ஏற்பட வேண்டும். நம்ம போய் நெடுஞ்சானாக கிடந்து நீயே கதி என்று இருக்க வேண்டும் என்பதனாலே இந்த சுலபமாக்கப்பட்ட முக்தியை சுலபமாக்கப்பட்ட விஷயமாக சரணாகதி மார்க்கம் என்று ஒரு மார்க்கத்தை நிறுவியிருக்கிறார் இந்த ராமானுஜ முனி என்பவர். அப்பேற்பட்ட சரணாகதி மார்க்கம் இன்றும் பிரகாசமாக விளங்கி கொண்டிருக்கிறது இந்த பூ உலகத்திலே. அவர் கொஞ்சம் விட்டிருந்தாருன்னா அவர் 120 வருஷம் தான் இருந்திருக்காது. அப்போ வந்து வண்டி வாகனம் கப்பல் போக்குவரத்து அவ்வளவு கிடையாது, ஏன்னா இந்த விமானம்லாம் கிடையாது. இது மட்டும் இருந்திருந்தா உலகம் பூரா இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நிறுவியிருப்பார். இன்னைக்கு உலகம் பூரா இந்த சம்பிரதாயம் தான் இருக்கு, வேறது இருக்காது. நமக்கு 30 முக்கோடி தேவர்களிலேயே தேவாதி தேவன் யார் என்ற அந்த சர்ச்சையை போக்குவதே பெரிய ஒரு சாதனையாக பகவத் ராமானுஜருக்கு இருந்திருக்கிறது. இப்போது நாம் இருக்கின்ற இந்த 2025ஆம் ஆண்டு
என்ன இருக்கின்ற ஆங்கில ஆண்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். 5130 ஆண்டு கலியுகம் முடிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. இப்போ 30 முக்கோடி கிடையாது, 32 கோடியோ 33 கோடியோ புதுசா தெய்வங்கள் வந்துகிட்டு இருக்காங்க. என்ன புதுசா தெய்வங்களை இறக்குமதி பண்ணிட்டோம். இப்போ இதில் எப்படி நம்ம நாராயணன் நிலையாட்டுறது? இதுதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம், சாதனை, சத்காரியம். அந்த சம்பந்தமாக நாம் செய்ய வேண்டும் என்றால் பகவத் ராமானுஜருடைய சம்பந்தம் ஏற்பட வேண்டும். அவர்களுடைய சம்பந்திகளை அவருடைய நிழல்களிலாவது அவர்களுடைய சம்பந்தமாவது ஏற்பட்டு சத்சங்கத்திலே ஈடுபட இந்த சாதனை நமக்கு சாத்தியமாகும். என்ன இந்த 32 கோடி 3 கோடின்னு போயிட்டு இருக்கு. இப்போ எப்படியா நாராயணனை நிலைநாட்டுவதுன்னு சொன்னா இப்படித்தான் நிலைநாட்ட முடியும். இந்த பகவத் ராமானுஜருடைய வைபவங்களை சதா கேட்க வேண்டும். எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் அவர் செய்த சாதனைகள் அப்பேற்பட்ட சாதனைகள். என்ன இன்னைக்கு சாதாரணமாக ஒருத்தன் அவர் முன்னாடி சாமி இது அதுன்னு சொல்லி மாற்றி பேசிட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆதாரத்தோட தன்னுடைய நாவன்மையாலும் ஞான பிரகாசத்தாலும் அவர்களை எல்லாம் வழிகொண்டுவதற்குண்டான சாத்தியமுடையவர் இந்த ராமானுஜ முனிவர் என்று போற்றப்படுகிறார். ஆகையால இந்த அளவுக்கு அடியேன் இந்த ராமானுஜ வைபவத்திலே அவருடைய பிறப்பின் பெருமையை பற்றி சிறிது நேரம் விண்ணப்பித்திருக்கிறேன். அவ்வளவுதான். அவருடைய பிறப்பின் பெருமையே அவ்வளவு இருக்குன்னா அவருடைய இருப்பின், அவருடைய அவதாரத்தின், அவருடைய சஞ்சாரத்தின், அவருடைய சாதனைகளின் பெருமை எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை மறுபடியும் பகவத் கிருபையாலே பாகவத கிருபையாலே மற்றொரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று இந்த அளவும் அடியனுடைய சொற்பொழிவை நிதானமாக தியானித்து கேட்டு மனம் நிறைய மகிழ்ந்ததற்கு அடியனுடைய கிருத்தங்கைகளையும் விசுவாசத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ராமானுஜருடைய திவ்யாக்யை வளரட்டும், மேலும் வளரட்டும். ராமானுஜ திவ்யாக்யாம் வர்ததாம் அபிவர்ததாம் என்று சொல்லி இந்த உரையை மன நிறைவாக முடித்துக் கொள்கிறேன். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஜெய் ராமானுஜா, ஜெய் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நல்லா சேர்ந்து சொல்லுங்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.